விடாது மழை விடாது பெய்தாலும் என்ற உறுதி பூண்டவர் போல அனைவரும் திரண்டிருந்து சிறப்பாக இந்த விழாவை நீங்கள் எடுத்து விட்டீர்கள். உண்மையிலேயே உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பகலில் உங்கள் முகத்தை பார்த்தபோது எனக்கே தாங்க முடியவில்லை. நான் அதனால தான் நீங்கள் வரவே இல்லை. எல்லாம் அப்படி இருக்குது முகம். நடக்குமா நடக்காதா? மெட்ராஸில் பெஞ்ச மழையை கேள்வி இங்கேருந்து செல்லு போடுறான் பையன். டேடி மெட்ராஸில் மழை எப்படி இருக்கு? பயங்கரமான மழைடா, பேய் மழை, யார் வந்தாலும் வருவாங்க, ராஜா வரமாட்டார் அப்படின்ட்டார் ஒருத்தர். இல்லை, உண்மையிலேயே சன்பீம் பள்ளியின் வரலாற்றில் பொன்னேடுகளில் பொறிக்க வேண்டிய ஒரு நன்னாள் இது என்பதை உண்மையிலேயே உறுதியாக நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய எழுச்சி, நீங்கள் காட்டிய ஆர்வம், எங்கெல்லாம் தண்ணீர் உள்ளே நுழைந்தது அங்கெல்லாம் நீங்கள் அனைவரும் அணில் பிள்ளைகள் போல கூட்டம் கூட்டமாக சென்று மணல் கொட்டியது, பராமரித்தது, நாற்காலிகளை அமைத்தது, ஒருங்கிணைத்தது சொல்லி மாளாது. இப்படி ஒரு நிகழ்வை நடத்த முடியும் என்பதை நீங்கள் நடாத்தி காட்டி சாதித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி உண்மையிலேயே உங்களை நான் பாராட்ட விரும்புகிறேன். என்னுடைய வரவேற்புரையை ஒரு அரை மணி நேரமாவது நடாத்த வேண்டும் என்று நினைத்த நான் உங்கள் மீது இரக்கம் கொண்டு பெரும் மதிப்பிற்குரிய அன்புக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் ராஜா அவர்களை, தேன் தமிழ் தென்றல் அம்மா பாரதி பாஸ்கர் அவர்களை இந்த சபையிலேயே அறிமுகம் செய்வது என்பது கொல்லன் உலையில் ஊசி விற்பது போல ஆகும். வேலூர் மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக சன்பீம் மக்களுக்கு, சான்றோர்களுக்கு, தமிழ் தெரிந்தவர்களுக்கு, சமுதாயத்தை பற்றிய புரிதல் உள்ளவர்களுக்கு, பேச்சு கலையை ரசிப்பவர்களுக்கு, கருத்து குவியலை வாரி உண்பவர்களுக்கு திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களையும் திரு ராஜா அவர்களையும் நகைச்சுவை நாயகன் அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம். அதனால அறிமுகம் தேவையில்லை. உங்கள் அனைவருக்கும் ஆறுதல் தர வேண்டும் என்பதே முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். நேராகவே நிகழ்ச்சியை தொடங்கி விடுகிறேன். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் ஒரே ஒரு முக்கிய கருத்து என்ன என்பதை சொல்ல விரும்புகிறேன். பேச்சாளர்கள் அனைவருமே சன்பீம் பிள்ளைகள், சன்பீம் பெற்றோர்கள். அவர்களை அறிமுகப்படுத்துவது, அவர்களை ஆற்றுப்படுத்துவது, வழிப்படுத்துவது, இத்தகைய செயல்கள், பணிகள் எல்லாமே நம்முடைய நடுவர்கள். முதலா பட்டிமன்ற வரலாற்றில் சன்பீம் மண்டபத்திலே, கலையரங்கிலே பெஞ்ச், எப்பொழுதுமே பட்டிமண்டபத்தில் ஒரு நடுவர் இருப்பார். முதல் முறையாக பட்டிமன்ற வரலாற்றில் ஒரு பெஞ்ச், 2 நீதிபதிகள் கொண்ட குழு. ஏன்னா சிக்கலான தலைப்பு, கனிவா கண்டிப்பான பெரிய பிரச்சனை வரும். இப்ப சண்டை போடுறதுக்குன்னே கிளம்பி என் பசங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. எனவே அன்பு இதயங்களே, இனியும் காலம் தாழ்த்தாமல் நேரடியாக இந்த நிகழ்வை நம்முடைய அன்பு அண்ணன் ராஜா அவர்கள் பொறுப்பில் சமர்ப்பிக்கிறேன். நம்முடைய விருந்தினர்கள், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய நட்பு வட்டம், நமக்கு வேண்டப்பட்டவர்கள், நம் மீது பற்று கொண்டவர்கள். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். பணம் வாங்குவதற்காகவும் சம்பாதிப்பதற்காகவும் வந்திருக்கிற கூட்டம் அல்ல இது. திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களும் அன்பு அண்ணன் ராஜா அவர்களும் இந்த முகம், இந்த சன்பீம் பிள்ளைகளின் முகம் பார்க்கப்பட வேண்டியது, போற்றப்பட வேண்டியது, தட்டி கொடுக்கப்பட வேண்டியது என்ற ஆர்வத்தோடு இங்கு வந்து எழுந்தருளி இருக்கிறார்களே தவிர ஒரு சாதாரண தொழிலாக அவர்கள் இங்கு வரவில்லை என்பதை இங்கு ஆணித்தரமாக சொல்லி, முதலில் நம்முடைய பள்ளி முதல்வர் அவர்களை, அன்பு அண்ணன் ராஜா அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு வழங்குமாறு வேண்டுகிறேன். இல்ல ஜோர தட்டுங்க. அடுத்து தேன் தமிழ் தென்றல் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு. நன்றி அன்பர்களே. பட்டிமன்ற பெருவிழா நிகழ்ச்சியினை தங்களுக்கே உரிய உற்சாகத்தோடும் மிகுந்த அக்கறையோடும் பொறுப்போடும் ஏற்பாடு செய்து வேலூர் மாவட்டத்திலே ஒரு மிகச்சிறந்த கல்வி ஆலயத்தை நிறுவி பராமரித்து பாதுகாத்து வருகின்ற சன்பீம் பள்ளிகளின் நிர்வாகி அருமைக்குரிய சகோதரர் ஹரி கோபாலன் அவர்களே, இந்த பள்ளியின் பெருமை மிகு முதல்வர் சகோதரி ராஜி அவர்களே, தமிழகமே மழையில் நனைந்திருக்க
தமிழ் மழையில் நனைய காத்திருக்கக்கூடிய வேலூர் காட்பாடி வட்டாரத்து பெரியோர்களே, பெற்றோர்களே, இந்த பள்ளிகளை திறம்பட நடத்தி செல்கின்ற இந்த பள்ளியினுடைய இரத்த ஓட்டமாக இருக்கின்ற ஆசிரிய பெரியோர்களே, இந்த சன்பீம் பள்ளியின் முகவரிகளாக இருக்கின்ற அழகு முகங்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற இன்றைய பேச்சாளர்களே, வழக்கமாக எனக்கு எதிரிலேயே அமர்ந்து தொந்தரவு செய்யாமல் அருகில் அமர்ந்து தொந்தரவு செய்ய வந்திருக்கக்கூடிய இன்றைய இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் திருமதி பாரதி அவர்களே, பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த அன்பர்களே, வந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். இதில் 2 பேச்சாளர்களை ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு ஊரெல்லாம் பேனர் கட்டி அது பூரா மழையில் நனைஞ்சு, நாங்கள் வரும்போதே எங்கள் பேரெல்லாம் நனைஞ்சு கிடக்கு. எந்த ஊரில் இவ்வளவு ஈர வரவேற்பு கிடைச்சதே இல்லை. இதில் உங்களுக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம் என்னன்னா, கொஞ்சம் குளிரும், கை தட்டினீங்கன்னா அது சுறுசுறுப்பாயிரும். அதனால நல்ல கை தட்டலாம். இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்பாடு செய்து எங்களை அனுப்பியவர் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள். அவர்தான் இந்த பள்ளிக்கு எல்லா வகையிலும் பின்புலமாக இருக்கக்கூடியவர். அவர் சொன்னதுனால தான் நாங்கள் 2 பேர் வந்தோம். வழக்கமாக அவரது பட்டிமன்றங்களில் நாங்கள் 2 பேருமே எதிரெதிர் அணியில் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். நான் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க என்ன சொன்னாலும் நான் அப்படி பார்ப்பேன், என்ன இவ்வளோ நல்லா சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் பேசும்போது சிறந்த பேச்சாளர், திறம்பட மேடைகளில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். அவங்க இன்னைக்கு நடுவர், அதாவது ஒத்த நடுவராக இருந்தால் சன்பீம் பள்ளியில் செல்லாதுன்றதுனால ஐயா போன முறை நடுவராக இருந்தார். அவர் வயதுக்கு அவர் நடுவராக இருக்கலாம். இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க இல்லையா, ஒரு 2 பேர் சேர்த்தாவது ஐயா, ஒரு ஒரு முயற்சி தான், ஒரு யோசனை தான். அவர் ரேஞ்சுக்கு நம்மால பேச முடியாது. சரி, ஒரு 2 பேரை சேர்த்தாவது கொஞ்சம் தேத்திரலாமே அப்படின்னு தான் எங்க 2 பேரை கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்ல தலைப்பு. ரொம்ப நேரம் இந்த நிகழ்ச்சியை இழுக்க மாட்டோம். 5 ஆகுது, 6:30 மணிக்கு முடிச்சிடலாமா? இல்லை அதுக்கு முன்னாடி முடிக்கணுமா? வீட்டில இருந்து வைவாங்களா, திட்டுவாங்களா, அதெல்லாம் இருக்காத. நீங்க போய் திட்டாம இருந்தா சரி. நல்ல தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்றைய மாணவர்களை வழிப்படுத்த, பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்த பெரிதும் உதவுவது கனிவா கண்டிப்பா. இதுதான் தலைப்பு. உங்க பிள்ளைங்க, உங்க பெற்றோர் தான் பேச போறாங்க. பெரும்பாலும் பிள்ளைகள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பெற்றோர் வீட்டில் கேட்பாங்க. இன்னைக்கு பெற்றோர் பேச, பிள்ளைகள் கேட்க போறீங்க. எதுக்கு 2 நடுவர்களை கொண்டு வந்தோம்னா, ஆண்பால் நடுவர் ஒருத்தர், பெண்பால் நடுவர் ஒருத்தர். ஏன்னா இவங்க மேடைக்கு வரும்போது இந்த பக்கம் விழுந்த கைதட்டு பார்த்தேன். நமக்கு இந்த பயலுக்கு அப்படி கைதட்டலேன்னு ஒரு வருத்தம் தான். என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க ஒரு கூடுதல் பொறுப்போட இருக்குன்னு ஒரு உணர்வு தான். இப்போ தான் பயலுக்கு சரியா கைதட்டிட்டாங்க. ஏன்னா எங்களுக்குள்ள இந்த சின்ன சின்ன போட்டிகள் இருக்கும், அது இருந்தால் தான் நிகழ்ச்சி நல்லா இருக்கும். இது 2 நடுவராக எப்படி செய்வாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. அது எல்லாரும் கேட்பாங்க, எது சார் ஒரு ஆள் தானே நடுவர், ஆளுக்கு 2 பேராக கூடி பிரச்சனை பண்ணுறீங்களா அப்படின்னு யாரும் கேட்டுறாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம், என்ன செய்யறதுன்னு பார்த்துக்கிறோம். ஏன்னா வீட்டிலையே ஒரு தகப்பன் ஒரு தாய் இருப்பாங்க இல்லையா. ஒரு ஆள் கோவமா பேசும்போது இன்னொரு ஆள், விடுங்க என்னப்பா செஞ்சிருச்சு, ஏய் நீ வாய மூடு, நீ தான் எல்லாம், நான் என்ன பண்ணேன், சண்டை இப்போ அங்கே போயிடும். பையன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், பாரு அங்கே ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரியே கனிவாக கண்டிப்பாக பேசுவதற்கு கனிவு அப்படின்ற சைடில், கனிவுனா அந்த அணிக்காக பேசுகிறவங்கல்ல, கனிவு அப்படி காட்டுகிற தாய்மைக்கு ஒரு அடையாளமாக அவங்க, கண்டிப்பு காட்டுகிற ஒரு அப்பாவுக்கு அடையாளமாக நான். ஆனால் கண்டிப்பு காட்டுற மாதிரியா இருக்கேன் நானே பயந்து கிடக்கேன். அதனால இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். இப்போ பாரதி அவர்கள் பேசுவாங்க முன்னுரையா, அதுக்கப்புறம் உங்கள் பேச்சாளரை வச்சுக்குவோம். சுருக்கமாக பேசிடலாம். நீங்கள் மட்டும் கடைசி வரைக்கும் உற்சாகமாக இருக்கணும், சரியா? என்னோட தொடக்க உரையை தொடர்ந்து இப்போ பாரதி பேசுவாங்க. வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சன்பீம் பள்ளியினுடைய தாளாளர்
ஐயா ஹரிகோபால் அவர்களே, பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, பள்ளியிலே இருக்கின்ற ஆசிரிய பெருமக்களே, ஆசிரியர் அல்லாத பணியாட்களே, இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பித்திருக்கின்ற பெற்றோர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஏனைய பெரியவர்களே, இந்த அரங்கமெல்லாம் பொங்கி ததும்பி பூரணமாக இந்த வளாகத்தை மேலும் அழகு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகளே, தங்கைகளே, மேடையிலே பட்டிமன்றத்தை அணி செய்வதற்காக வந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, எனக்காக கொஞ்சம் பசங்கள்லாம் கைத்தட்டலேன்னு கவலைப்பட்ட என்னுடைய அன்பு நண்பர் திரு ராஜா அவர்களே, ஒன்றும் இல்லை, அவங்க யூனிஃபார்ம் கலர்லேயே நானும் இன்றைக்கு புடவை கேட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக கைத்தட்டிருக்காங்க, அவ்வளோதான். அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நான் நினைக்கிறது என்னென்னா பரீட்சை எழுதுறது. என்னோட ஸ்கூல் டேஸ் எல்லாம் முடிஞ்சு காலேஜ் நாளும் முடிஞ்ச போது பல பேர் வந்து காலேஜோடைய கடைசி நாள் வந்து அழுவாங்க, அதோட காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சே, இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுன்னு. உண்மையிலேயே அன்னைக்கு நான் அழவே இல்லை, அன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என் மனசில் இருந்தது ஒரே ஒரு எண்ணம் தான், அப்பாடா இன்னுமே பரீட்சை எழுத வேணாம் நம்ம வாழ்க்கையில். வாழ்க்கையிலே கஷ்டமானது பரீட்சை எழுதுறது தான். ஏன்னா அதுக்காக படிக்கிற சிரமம், எழுதுகிற சிரமம் இவ்வளவும் இருந்தாலும் ஒருவேளை நல்ல மார்க் வந்துருச்சுன்னா ரிசல்ட் வந்த அன்னைக்கு பட்ட கஷ்டம்லாம் மறந்து போயிடும்ல. அது மாதிரி தான் சென்னையிலிருந்து இவ்வளவு கொடும் மழையில் கிளம்பி வரும்போது இதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த மழையில் அங்கிருந்து இவ்வளவு நீண்ட பயணம் இது அவசியமான கொஞ்சம் ஒரு மனச்சோர்வோடு நான் கிளம்பினேன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இங்கே வந்து இவ்வளவு அழகான மலர்ச்சி கொண்ட உங்களுடைய முகங்களை பார்த்த உடனே அந்த கஷ்டம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. நானும் திரு ராஜா அவர்களும் தமிழ்நாட்டிலையும் சரி தமிழ்நாட்டுக்கு வெளியிலும் சரி எவ்வளவோ பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நிறைய போயிருக்கோம். சத்தியமா சொல்றேங்க, இவ்வளவு பியூட்டிஃபுல் கேர்ள்ஸையும் இவ்வளோ ஹேண்ட்ஸம் பாய்ஸையும் நாங்கள் எங்கேயுமே பார்த்தோம். நாங்க பொதுவா எந்த பள்ளிக்கு போனாலும் இப்படித்தான் சொல்லுவோம்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வேலூர் ஸ்பெஷல். இது இந்த பட்டிமன்றமும் இந்த அமைப்பும் எங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசமாகவும் எப்படி இதை செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட தான் நாங்களும் இதை ஆரம்பிக்கிறோம். பொதுவா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீதிமன்றங்கள்ல ஒரு பெஞ்ச் இருக்கும். சில கஷ்டமான வழக்குகள் விசாரணைக்கு வர்ற போது ஒரே ஒரு ஜட்ஜ் மட்டும் இருக்க மாட்டார், ஒரு பெஞ்சுன்னு ஒன்று இருக்கும். 2 அல்லது 3 நீதிபதிகள் இருந்து சில கஷ்டமான வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி இருக்காங்க? ஒருத்தர் இருந்தாலே தீர்ப்பு சொல்றது போறாதா, என்னதுக்கு 2-3 பேர் சேர்ந்து கூடி கூடியா தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்கு ரொம்ப கஷ்டமானது என்றால் 2 brains are better than 1 அப்படின்ற முறையில் 2 பேர் அல்லது 3 பேர் சேர்ந்து ஒரு தீர்ப்பை சொன்னா அந்த தீர்ப்பு இன்னும் வலுவா இருக்கும். அந்த பிரச்சனையினுடைய பல முகங்களையும் பார்த்து தீர்ப்பு சொல்லுவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்றதுனால நம்முடைய வழக்காடு மன்றங்கள்ல இந்த மாதிரி கஷ்டமான வழக்குகளுக்கு 2 பேர் அல்லது 3 பேர் கொண்ட ஒரு பெஞ்ச் இருக்கும். அது நடுவர் ஆயம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்போ முதன்முறையா பட்டிமன்றங்கள்ல இந்த மாதிரியான பட்டிமன்றங்கள்ல இதை நாங்க முதல் தடவையா ட்ரை பண்ணி பார்க்குறோம். சில சமயம் மேல்முறையீட்டு பட்டிமன்றம்னு கம்பன் விழாக்கள் எல்லாம் வைப்பாங்க, அதுலலாம் இந்த மாதிரி பெஞ்ச் இருக்கும். ஆனா இங்க வந்து நாங்க இதுதான் முதல் முயற்சி. இங்க பேச போகிறவர்கள் இங்கே படிக்கிற பிள்ளைகளும் அவர்களுடைய பெற்றோர்களுமா இருக்கிற ஒரு கூட்டணி இங்கே பேச போகிறது. 2 நடுவர்கள். எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னாக்க, இவ்வளவு நல்ல ஆடியன்ஸ் இருக்கிற போது ஒரு நிகழ்ச்சி நிச்சயமா ஜெயிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேங்க, நிச்சயமா ஒரு நல்ல பேச்சாளர் அப்படின்னு எல்லாம் உலகத்துல யாரும் கிடையாது. ஒரு பேச்சாளரனுடைய வெற்றி எதிரிலே இருக்கிற ஆடியன்ஸினுடைய கைத்தட்டலினால் தான் நிறுவப்படுகிறது. சில நாட்கள் நாங்க நல்லா பேசுவோம், சில நாட்கள் சொதப்பி எடுத்து வீட்டுக்கு போவோம். 2த்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதே ஆளுதான் பேசியிருக்கிறது.
என்ன வித்தியாசம்? ஒண்ணு கடவுளினுடைய அருள், அன்றைக்கு ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தா பேச்சு நல்லாயிடும். ரெண்டாவது, எதிரில் இருக்கிற ஆடியன்ஸ் பரவாயில்ல பொழைச்சு போட்டோம், நம்ம கைத்தட்டி இவங்களை என்கரேஜ் பண்ணுவோம்னு நினைச்சிட்டாங்கன்னாக்க எந்த பேச்சாளரும் வெற்றி பெற்று விடலாம். அந்த முறையில இங்க இவ்வளவு பேர் இங்கே கூடி இருக்கிறீர்கள். ரொம்ப தள்ளிலாம் சின்ன சின்ன பிள்ளைகள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கு. அப்புறம் நம்ம மனசுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை தான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம். இது குழந்தைகளுடைய மனசுல மாத்திரம் இருக்கிற பிரச்சனை இல்ல, ஆசிரியர்கள் மனசுல இருக்கிற பிரச்சனை, பெற்றோர்கள் மனசுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் இதேதான். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியும், சில பிள்ளைகளுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாக்க டாக்டர்ஸ்ட கூட்டிட்டு போறாங்க. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். எல்லா பிள்ளையுமே அப்படித்தான். இவங்க பிள்ளைகளா இருந்த போது இவங்க யார் சொன்னதையும் கேட்கல. இன்னைக்கு ஆனா இவங்க பிள்ளைகள் கேட்கலன்னு உடனே சில சமயம் மருத்துவ ஆலோசனைக்கெல்லாம் போறாங்க. என்ன செய்யறது, ஹவு டு ஹேண்டில் சில்ட்ரன் அப்படின்னு. அந்த அம்மா ஒரு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு அவங்கள மேலே இங்கேயும் பார்த்துட்டு, நீங்க கனிவும் கண்டிப்பும் சேர்த்து தரணும், ரெண்டுத்தையும் சேர்த்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிற போது அவங்க நல்லா ஆயிடுவாங்க. இது என்ன ரெசிபி, இது எவ்வளவு ஸ்பூன் கனிவு எவ்வளவு ஸ்பூன் கண்டிப்பு, இதை சொல்லிட்டு அந்த அம்மா 3000 ரூபாய்க்கு ஒரு பில் வேற நம்ம கொடுத்துரும். எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது அப்படின்ற கொஸ்டின் பெற்றோர்களுக்கும் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற பிரச்சனை ஆசிரியர்களுக்கும் இருக்கு. எங்களை எப்படி நடத்தினா நாங்களுக்கு சரியான எதிர்காலம் எங்களுக்கு கிடைக்கும்ன்ற கேள்வி பிள்ளைகள் மனசுல இருக்கு. இப்படி எல்லாருக்குமான ஒரு பிரச்சனையை இன்றைக்கு நாம பேச எடுத்துட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை ராஜாவுக்கான பிரச்சனையோ பாரதிக்கான பிரச்சனையோ கிடையாது, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குமான பிரச்சனை இது. அப்படின்னு பாக்குற போது இந்த பட்டிமன்றம் ஒரு பெரிய ஜாயிண்ட் அஃபேர் ஆயிடுச்சு. இப்போ மேடையில் இருக்கிற 2 பேர், இங்க இருக்கிற பேச்சாளர்கள் மாத்திரம் இல்லாம அத்தனை பேரினுடைய பங்களிப்பும் இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி இன்றைக்கு பேச போகிறோம்ன்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வித்தியாசமான அனுபவம். இந்த வித்தியாசமான இந்த முயற்சியை சன்பீம் பள்ளி மாதிரியான புதுமைகளை வரவேற்கிற ஒரு அரங்கிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம் என்பதிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம். எந்த ஆரம்பமுமே சரியாக அமைந்து விட்டால் அது மிக சிறப்பான நிகழ்வாக மாறிவிடும். எனிதிங் வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அப்படி இது ரொம்ப அழகா அருமையா ஆரம்பிச்சிருக்கு. திரு ராஜா அவர்கள் நல்ல அழகான ஒரு முன்னுரையை இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அளவிலே இங்க இவங்க என்னதான் பேச போறாங்க, கனிவை பத்தி என்ன சொல்ல போறாங்க, கண்டிப்பை பத்தி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு முடிச்ச அப்புறமா ஒருவேளை எங்க 2 பேருக்குள்ளேயும் வேற எந்த சண்டையும் வரலன்னாக்க 2 பேரும் சேர்ந்து ஒரே தீர்ப்பை சொல்லவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒருவேளை எங்களுக்குள்ளே முரண்பாடு இருந்தாலும் பேசி தீர்த்து இங்கே பேசினவர்களினுடைய ஆர்குமெண்ட்ஸ் வச்சு அதுக்கு நீங்க என்ன மாதிரி கைத்தட்டி ரசிச்சிருக்கீங்கன்ற உங்களுடைய அனுமானத்தை வைத்து இந்த பெஞ்ச் ஒரு சரியான தீர்ப்பை தரும் என்று எங்கள் சார்பிலே வாக்குறுதி கொடுத்து இந்த ரொம்ப அழகான வாய்ப்பை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிற சன்பீம் பள்ளி நிர்வாகத்தினருக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை சொல்லி இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை இப்போது தொடங்குகின்றோம். பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்த பெரிதும் உதவுவது கனிவே என்ற அணியின் சார்பிலே 11ஆம் வகுப்பு மாணவன் பரத் அவர்கள் இதோ உங்கள் முன்னால். நகைச்சுவையாக பேசி நம் மனதில் நீங்க இடம் பிடித்திருக்கும் அருமை அண்ணன் ராஜா அவர்களுக்கும், கனிவாக பேசி கனியான கருத்துக்களை தெரிவிக்கும் உயர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும், மாணவர்களாகிய எங்களை ஊக்கப்படுத்தும் தாளாளர் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், மாணவர்களாகிய எங்களை வளர்க்க பெரும்பாடுபடும் பல கனவுகளோடு வளர்க்கும் ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், இந்த நிகழ்வை காண வந்திருக்கும் சபையோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களை நல்வழிப்படுத்த பெரிதும் உதவுவது கனிவேதான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்மள பல பேர் ஒரு டைம் டேபிள் போட்டு வாழ்ந்துகிட்டு இருப்போம். வீட்டுக்கு போனவுடனே ரொம்ப வெயிட் முடியல அப்படின்ட்டு பேகை ஒரு மூலையில தூக்கி போட்டுட்டு டிவி சுவிட்சை போடுவோம். போட்டு டெஸ்ட் கிரிக்கெட் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் 5:30 மணிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஒரு சில பேர் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு விளையாட போயிடுவாங்க. ஒரு சில பேர் ரொம்ப நல்லவங்க டியூஷனுக்கு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட 2 பேருமே போயிட்டு ஒரு 7 மணிக்கு வருவாங்க. வந்த உடனே சிஸ்டம் ஆன் பண்ணி கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் என்ன கமெண்ட் அடிக்கலாம், ட்விட்டரில் என்ன ட்விஸ்ட் பண்ணலாம், மெயில் வந்துச்சா ரயில் வந்துச்சா அப்படி நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. எது வருதோ இல்லையோ நைட் 8 மணிக்கு கரெக்டாக டின்னர் வந்துடும். டின்னர் சாப்பிட்டோன்னே என்ன வரும், காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கஷ்டப்படுறாங்களே, தூக்கம் தான் வரும். இருந்தாலும் அப்பா அம்மா திட்டுவாங்களே அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கொஞ்ச நேரம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையாக சொல்ல போனோம்னா ஹோம்ஒர்க் பண்ணுறவர் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
9 மணிக்கு சூப்பர் சிங்கர் வந்துடும், அதை பார்க்க போயிடுவாங்க. அதுவும் முடிஞ்சிடும், விடிஞ்சிரும். மறுநாள் காலையில் நம்ம ஆளுங்க இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்வாங்க தெரியுமா? சார் வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள பக்கத்தில் இருக்கவங்கிட்ட நோட்டை வாங்கி கிழி 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 கிளின்னு பேப்பரே கிளிகிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எழுதுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? நம்ம ஹோம்ஒர்க் செய்யலன்ட்டு சார் கண்டுபிடிச்சிட்டாருன்னா ஓப்பன் ஹவுஸில் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்குவாங்க. சைக்கிளை தொட்டா தொடாத, சிஸ்டத்தை தொட்டா தொடாத அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் கண்டிப்பாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக இருந்தால் மாணவர்கள் நல்வழிக்கு வருவாங்களா? எதிரணியினரை கேட்டால் கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லுவாங்க. வருவாங்க. எத்தனை நாளைக்கு? 5 நாளைக்கு தாங்க வருவாங்க. மறுபடியும் வேதாளம் முருங்கமர் நேர கதையா அதையே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பெற்றோர்களே, நீங்க எங்களை திட்டாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாவம். நீங்க கனிவா எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. தம்பி, உங்க அப்பா வந்திருக்காரா? அவருக்கு அங்க சொல்லலைன்றது இங்க சொல்றீங்க. சரி சரி, கவனிப்பார். கனிவா எடுத்து சொன்னீங்கன்னா நாங்க கேட்டுப்போம். இவன் என்ன சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்காதீங்க. நானும் ஒரு மாணவன் தான், நானும் இதே உலகில் தான் வாழறேன். ஒரு மாணவன் நல்வழியில் போகணும்னா அவனுக்கு 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். முதலாவது கல்வி, 2வது பெரியவர்களுக்கு கீழ்ப்படிதல், 3வது ஒழுக்கம். நன்னூலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மனிதன் நிழலை போல ஒரு ஆசிரியர் நிழலாக ஒரு மாணவன் அவரை தொடர்ந்து சென்று கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி ஒரு மாணவன் ஆசிரியரை தொடர்ந்து சென்று கற்றுக்கணும்னா அந்த ஆசிரியர் எப்படி இருக்கணும்? கனிவா இருக்கணுங்க. கண்டிப்பாக இருந்தாருன்னா இவர் விட்டு எப்போதான் போவோமோ அப்படின்னு தான் நம்ம மனசில் தோணும். அந்த மாதிரி ஆசிரியர்கிட்ட அந்த மாணவன் ஐயத்தை போக்கிக்கவே 5000 முறை யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த 5000 முறை யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம என்ன டவுட் கேட்க வந்தோம் அப்படின்றதே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிற கல்வி கூட நிலையானது கிடையாதுங்க. எக்ஸாம் பேப்பர் எழுதி கொடுத்த உடனே மொத்தத்தையும் கிளாட்டி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஃபியூச்சரில் என்னடா இதுன்னு கேட்டால் கஜினி மாதிரி பேன்னு முடிப்பாங்க. ஆனால் கனிவான ஆசிரியர் இருந்தார்னா அந்த நிலையை வேறங்க. அவர் அடுத்து என்ன கான்செப்ட் சொல்லுவார் அப்படின்னு தான் நம்ம ஞாபகம் போகும். அப்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டோட நம்ம படிக்கிறப்போ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம லாங் டேர்ம் மெமரியில் சேவ் ஆகிடும். நம்ம ஃபியூச்சரில் எப்போ ரீகால் பண்ணணும்னு நினச்சாலும் ரீகால் பண்ணிடலாம். நம்மளாம் ஜான் லூயிஸ் சார் மாதிரி ஆகிடலாம். அது என்ன பாடத்தில் வருதா? சுயமாக படித்ததா? அடுத்ததான் ரொம்ப முக்கியமானது பெரியவருக்கு கீழ்ப்படிதல். நம்ம தாளாளரையாவே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். நம்ம தாளாளரையா ஒரு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட், நம்ம சாலான் பப்பையா ஒரு தமிழ் பேராசிரியர். ஒரு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் தமிழ் பேராசிரியரோட கிளாஸுக்கு போனார்னா தமிழின் சிறப்பையும் தாண்டி அந்த தமிழ் பேராசிரியரோட கனிவு தாங்க காரணம். அதனால தான் நம்ம ஐயா அடிக்கடி சாலான் பப்பையாவை நம்ம பள்ளி கலைச்சி அவருக்கு மரியாதை செலுத்துறாரு. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். மதம் என்னங்க சொல்லுது? எல்லா மதமும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, அன்பை வலியுறுத்தி தான் சொல்லுது. கனிவால் எதையோ மாத்திடலான்னு சொல்றாங்க. கனிவால் எதையோ மாற்றும் போது மாணவர்கள் நல்வழியில் படுத்த முடியாதா? கண்டிப்பா படுத்த முடியும். மாணவர்கள் நல்வழியில் செல்லணும்னா அது கனிவால தான் முடியும். நன்றி. பரத் ரொம்ப அழகான ஒரு தொடக்கத்தை இந்த பட்டிமன்றத்துக்கு கொடுத்திருக்காரு. பட்டிமன்றங்கள்லயே ஒரு விஷயம் மட்டும் நினைவு வச்சுக்கோங்க, முதல் ஆளா பேசுறது ரொம்ப கஷ்டம். அது காத்தோட சண்டை போடுற மாதிரி. எதிரில் இருந்து யாராவது சொன்னா தானே அதுக்கு மறுப்பு ஒன்று சொல்லியிருக்க முடியும். முதல் ஆளா பேசுகிற போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுட்டு அதுக்கு மறுப்பு சொல்லுவது முதல் பேச்சாளருக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் பரத் ஒன்று அதுக்கெல்லாம் கவலைப்பட்டதாவே தெரியல. இது இந்த எக்ஸ்பிரஸ் எங்கேயுமே நிக்காம ஓடி அவர் பெல் அடிச்ச உடனே அவரை கொஞ்சம் முறைச்சு பார்த்துட்டு அப்புறம் தான் நின்று இருக்கு அந்த ட்ரெயின். அதையும் கவனிச்சிட்டீங்களா? பரத்தினுடைய பேச்சு இன்றைய மாணவர்களினுடைய எதிர்பார்ப்பினுடைய பிரதிபலிப்பு. உங்களுடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. அப்போ நான் நினைச்ச காலையில எழுந்து நீங்க நிஜமாவே ஹோம்ஒர்க் பண்றீங்கன்னு. பரத் சொன்ன பிறகு தான் தெரியுது ஷோ காட்டுறீங்கன்னு. லாங் டேர்ம் மெமரியில சேவ் ஆகிற அட்வைஸா இருக்கணும்னா கனிவோட சொல்லப்படுவதா இருக்கணும். அப்பதான் அதை எப்ப வேணும்னாலும் ரீகால் பண்ணலான்னு பரத் சொன்னதை நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். எது புத்திசாலித்தனம் அப்படின்னாக்க நமக்கு பக்கத்துல இருந்து உதாரணங்களை எடுத்துக்கொண்டு பேசுவதுதான் புத்திசாலித்தனம். பாதி பேர் நம்ம ஊர்ல பேச்சாளர்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒபாமாவை நான் கேட்கிறேன் நீங்க தனியா பேசிக்கிட்டு இருப்பார். அண்மையில இருக்கிறவர்களை பத்தி பேசினா தானே ஒரு கனெக்ட் கிடைக்கும் இல்லையா? இப்போ நம்முடைய பள்ளி தாளாளரையே எடுத்துக்குங்க. பாப்பையா சார் அவர் இன்னமும் எப்படி நினைவில் வச்சிருக்காரு, அதற்கு கனிவு தானே காரணம். ஏன்னா எங்க நடுவரை பார்த்தா அவர் கண்டிப்பான ஆசிரியரா இருப்பார்னு கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்ணாலும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கனிவு தானே இவ்வளவு நீண்ட கால அந்த நட்புக்கு அடித்தளமாக இருக்கிறதுன்னு சொல்லி மிக அழகான ஒரு தொடக்கத்தை பரத் இந்த பட்டிமன்றத்துக்கு கொடுத்திருக்கிறார். சிறப்பாக பேசி அவருக்கு எங்கள் இருவரின் சார்பிலும் வாழ்த்துகள், பாராட்டுகள்.
அது எப்படி கனிவுன்னு சொல்ல போச்சு? கண்டிப்பு தான் என்று அதை மறுப்பதற்கு வருகிறவர் கீர்த்தனா. வாங்க. பெருமை மிக்க தமிழுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் நடுவர்களுக்கும் எனது இனிய ஆசிரியர்களுக்கும் மற்றும் என்னுடன் பயிலும் சக மாணவ மாணவியருக்கும் பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்துள்ள ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் எதிரணிக்காரர் சொன்னாரு கனிவான டீச்சர் வேணும்னு. அப்படி ஒரு கனிவான டீச்சர் கிளாஸுக்கு வந்து கண்ணா ராசா படிடானா. எது ராசாவா? படிடானா படிப்பீங்களா? படிக்கவே மாட்டோம். அதுவே ஒரு கண்டிப்பான டீச்சர் வந்து ஏய் புக்கை எடுக்கிறியா இல்லையா அப்படின்னா அந்த பயத்திலாச்சும் எடுத்து படிப்பீங்கல்லங்க. குதிரைக்கு கடிவாளம் போலங்க மாணவனுக்கு கண்டிப்பு. கடிவாளம் எப்படி குதிரையை வழிநடத்தி செல்லுதோ அதே மாதிரி தாங்க கண்டிப்பா ஒரு மாணவனை வழிநடத்தி செல்லுது. சரி, நம்ம சன்பீமிய ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். நம்ம டீச்சர்ஸ் நம்ம கிட்ட சொல்லி பார்த்தாங்க காப்பி அடிக்காதரான்னு. யாருன்னா கேட்டீங்களா? கொஞ்ச நாள் பார்த்தாங்க, தூக்கி போட்டாங்களே ஒரு குண்டு சஸ்பென்ஷன். அப்ப அடங்கினீங்கல்ல, அப்ப வந்துச்சுல நம்ம சன்பீம்ல சேஞ்ச். இதுல இருந்தே தெரியுதுல கண்டிப்போட எஃபெக்ட். அதுல இல்லங்க டிஃபெக்ட். சரிங்க, கனிவு எங்க இருக்கணும்? அது அம்மா கிட்ட இருக்கலாம், அப்பா கிட்ட இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருக்கலாம். அதுவே மாணவங்க கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோ சுத்தம் யாருமே உருப்பிட மாட்டோம். சரிங்க, பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க அடி உதன மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்ட்டு? பெரியவங்க சொல் கேட்டு நடங்க எதிரணிக்காரர்களே. சரி, கண்டிப்புக்கு பெயர் போனது நம்ம சன்பீம். அப்படிப்பட்ட சன்பீம்ல 4000 கணக்கான மாணவர்கள் படிக்கிறோம்னா அதுக்கு என்னங்க காரணம்? எங்களை இங்க சேர்த்த பெற்றோர்கள் தெரியும் எது எங்களுக்கு நல்லதுன்னு. அப்ப அவங்க தேர்ந்தெடுத்தது கனிவா கண்டிப்பா? கண்டிப்பு தானேங்க. ஒரு வினாடி கண்டிப்பு இல்லாத சன்பீம் நினைச்சு பாருங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாரா. சரி, அவங்க கண்டிக்கிறாங்க, இவங்க கண்டிக்கிறாங்க, அம்மா கண்டிக்கிறாங்க, அப்பா கண்டிக்கிறாங்கன்னு புலம்புறீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அக்கறை தெரியும். சரிங்க, இந்த தலைமுறை மாணவர்களுக்கு கனிவுதான் வேணும் அப்படின்னு பேசிட்டு போனாங்க. ஆசிரியர் கேளுங்க, வீட்டுல 1-2 பிள்ளைங்க வச்சிருக்காங்களா சந்தோஷமா இருக்கான். ஸ்கூல்ல 45 பசங்க வச்சிருக்காங்க, அடக்கிறதுக்கு 40 பாடு இருக்கு. ஐயோ, புளி சேர்த்தா புளிசோறு, தயிர் சேர்த்தா தயிர் சோறு, கனிவு சேர்த்தா மானம் தண்டச்சோறு தாயா. இல்லையா நிலாச்சோறு சாப்பிட வேண்டிய வயசுல தண்டச்சோறு பத்தி பேசணும் பாக்குறீங்களா? நான் எப்பவுமே உண்மையிலாங்க பேசுவேன். அதனால தாங்க சொன்னேன். மாணவன்றவன் காட்டாற்று வெள்ளம் போல. அவனை கண்டிப்பா டேம் போட்டு அடக்கலன்னா அந்த தண்ணி எப்படி கடல்ல சேர்ந்து உப்பா மாதிரி யாருக்கும் பயன் இல்லாம போதோ அதே மாதிரி மாணவனுடைய எதிர்காலமும் பாழாகிடுங்க. ஆசிரியர்களை ஆதரிக்கவர்கள் எவரும் கண்டிப்பை எதிர்க்க மாட்டாங்க. இந்த உண்மையான நிதர்சனமான உண்மையை பேசுற எங்களுக்கே வெற்றின்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. அது என்னவோ கீர்த்தனா வந்து என் பேரை சொல்லிருச்சு. அது ராசா படிரா. எனக்கு பயமா போச்சு, திடீர்னு நம்மளே யாரா கூப்பிடுறா. நல்லா பேசியிருக்கிறாங்க. சொன்னாங்க பாருங்க, புளி சேர்த்தா புளிச்சோறு, தயிர் சேர்த்தா தயிர் சோறு, கனிவு சேர்த்தா திண்டச்சோறு. இந்த அளவுக்கு பிள்ளைகள் பேசணும்ல. நான் நம்ம பிள்ளைகள் பேசும்னு தான் நான் அந்த பிள்ளைகளை பேச வச்சேன். அவர்கிட்டே சொன்னேன், வெளியில இருந்து கூப்பிடாதீங்க, உங்க பிள்ளைகள் நல்லா பேசும், எங்களை விட நல்லா பேசும்னு. அதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. நல்லா பேசியிருக்கு. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இப்போ ஒவ்வொரு வகுப்புலையும் டீச்சர்ஸ் வந்து இப்படி நின்று, வாங்கப்பா படிப்போமா படிக்க வேண்டாமா, உங்களுக்கெல்லாம் விருப்பம் இருந்தா படிப்போம், விருப்பம் இல்லைன்னா உட்காந்து செஸ் விளையாடுவோம். வயலுக்கு சொல்லுவாங்க, செஸ் வேணா நான் இவனை குனிய சொல்லி மேல முதுகுல உப்பு மூட்டை ஏறி விளையாடுறேன் மிஸ். செய்வானா இல்லையா? உட்காரு. என்ன சிலால் இப்படி பார்த்தோன்னே என்னடா பேசுற, கப்சிப்னு உட்காடுறான்ல. அவன்கிட்ட போய் பக்கத்துல உட்காரு, என்னையா என்ன வாய்ஸே மாறி இருந்தா இல்லையா? 4 அப்பு அப்படின்னா எல்லாம் சரியா போகும். அழகா பேசியிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லணும் யூஜின் ராய். அதுல என்ன வேடிக்கை தெரியுமா? ஒரு 11வது வகுப்புக்கு ஒரு 8ஆம் கிளாஸ் வந்து பதில் சொல்லுது, வாங்க 8ஆம் கிளாஸ். அதுல கொடுமை பாருங்க, அவன் ஏறி நின்னாதான் உயரமே 8. அவையில் அமர்ந்திருக்கும் சான்றோரான நடுவர் அவர்களுக்கும்
பள்ளி தாளாளருக்கும் முதல்வர் அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் எனது எதிரணி நண்பருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மாணவங்க அனிச்ச மலர் போன்றவங்க ஐயா, அவங்களும் அனிச்ச மலரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும், மோந்தாலே வாடிக்கிறோம். அது போல் நம்ம மாணவங்களை புன்னகையோடு பாருங்க, அவங்களும் தன்னுடைய மனமாறி வேலையை செய்வாங்க. அதை விட்டுட்டு அவங்கள ஆயுதத்தால் தாக்குறதும் வன்சல்லால திட்டுறதும் கணிஞ்ச பார்த்த தாடியால் அடிக்கிறது போல நடுவர்களே. அந்த காலத்திலேயே ஔவையார் நல்வழின்ற நூல்ல நற்சொல் பத்தி எழுதி வச்சிட்டாங்க. அதாவது என்னன்னா, வெட்டனவை மெத்தனவை வெள்ளாவாம் வேலத்தில் பட்டுருவுங்கோல் பஞ்சினில் பாயாது நெட்டிருக்கு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்கு விடுமா. அதாவது என்னன்னா யானை மேல பாயரம்பு பஞ்சு மேல பாயாது. அது போல கடப்பாறையை வச்சு உடைக்க முடியாத பாறையில பசுமரத்தோட வேர் செல்லுது. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம மாணவர்களையும் நம்ம கனிவாலேயே திருத்திடலாங்க. நான் 3 எழுத்து கவிதை சொல்லிட்டா அதாங்க ஐயா கனிவு. நடுவர்களே, நம்ம கனிவுன்னு சுருக்கமா முடிச்சுட்டு போயிடலாம் நடுவர்களே. கண்டிப்புன்னு அவ்வளோ தூரம் ஒன்றும் போக தேவையில்லை. இப்ப தற்போது ஒரு யூஜினும் 3 எழுத்து, கனிவு 3 எழுத்து. கரெக்டா? இப்ப ஒரு அறிவியல் ஆராய்ச்சி நடந்துச்சு. அதாவது நம்ம மனுஷ உடம்புல மில்லியன்ஸ் ஃபாலோட் பை மில்லியன்ஸ் அவ்வளோ நியூரான் செல் இருக்கான். ஒரு வாட்டியும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்மளை அடிக்கிறப்ப நியூரான்கள் இறக்குது. இந்த இறப்பு மாணவர்களுக்கு பேர் இழப்பாகுதுங்க. அதான் மாணவர்களால் மனப்பாடமே செய்ய முடியல. இதுல இருந்தாவது மாணவர்களை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அடிக்காம கனிவாலையே திருத்துவாங்கன்னு நான் நம்புறேங்க. நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமோட இதே தெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருடைய ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கனிவால தான். ஒரு வாட்டி சிவசுப்பிரமணியன் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றாரு. தம்பி நீ இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு அங்க போய் தன் மனைவி கிட்ட கொஞ்சம் அவனுக்கு சோறு போடுமான்னு சொன்னாரு. அவங்க மனைவி நான் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டா அவர் இஸ்லாமிய பையன் சொல்லிட்டாங்க. உடனே கடுப்பானாரு சிவசுப்பிரமணியன். தன்னோட கையாலேயே அப்துல் கலாமுக்கு உணவு பரிமாறினாரு. இந்த பராமரிப்பு அப்துல் கலாமோட மனசை ரொம்ப பாதிச்சிச்சு. உயர்கல்வியில கூட சிவசுப்பிரமணியன் அவர்கள் அப்துல் கலாமுக்கு கனிவால தான் உதவினாரு. இதனால தான் நம்ம குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயாவே நம்மளுக்கு கிடைச்சாரு. நம்ம சுவாமி விவேகானந்தரின் குரு ராமகிருஷ்ண பரமஹம்ச குரு ஒரு வாட்டி ஏழைங்களுக்குலாம் நிதி திரட்டினாராம். அந்த நிதி எடுத்து தன்னுடைய ஆசிரமத்தில் வச்சாரு. அப்போ இதை பார்த்த ஒரு திருடன் இவர்கிட்ட இருந்து எப்படியாச்சும் இதை களவாண்டுறணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறான். போட்டுட்டு சீடனா வந்து வேலை செய்யறான். ராமகிருஷ்ண பரமஹம்ச குருவும் சேர்த்துக்கிறாரு. ஒரு நாள் இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப எல்லாத்தையும் களவாண்டுக்கிட்டு பின்வாசலியா ஓடுறான். உடனே 2 காவலர்கள் ஆலேக்கா அவனை தூக்கி மேலேக்கா ராமகிருஷ்ண பரமஹம்ச குரு கிட்ட போட்டுடுறாங்க. உடனே குரு என்னப்பா நடக்குதுங்கன்னு கேட்கிறாரு. உடனே அவரு இல்லையா உங்க வீட்டுல இருந்து இவன் களவாண்டு போட்டான் சொல்றாங்க. ஒண்ணு இல்லப்பா தம்பி நான் தான் கொடுத்து அமைச்சேன். இன்னையா சொல்றீங்க? ஆமாப்பா தம்பி இவ்வளோ நாள் வேலை செஞ்சால கூலியா போட்டேன்னு கொடுத்து அமைச்சேன். தம்பி நீ எதுக்கு பின்வாசல்லையா போன முன்வாசல்லையா போயிருக்கலாம்ல சொன்னாரு. உடனே அந்த திருடன் கனிவாலேயே சீடனாவே மாறிட்டாங்க. அங்க எங்கன்னு உதாரணத்துக்கு அலையதை விட நம்ம பள்ளி தாளாளர் ஐயாவே எடுத்துக்கலாம். சின்ன வயசுல இருந்து நம்ம தாளாளர் ஐயாவுக்கு சாலமன் பாப்பையா அவர்கள் கனிவை ஊட்டி ஊட்டி வளர்த்து இவ்வளோ உயரத்திற்கு வந்திருக்காரு. அது போல நம்ம பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்மளுக்கு கனிவை ஊட்டினா நம்ம தாளாளர் ஐயாவோட நம்ம எங்கேயோ போயிடலாமேங்க. அதுதாங்க நானும் சொல்றேன். ஒரு கட்டடம் நிலைத்து நிற்பதற்கு தேவை அஸ்திவாரம். ஒரு மாணவனை நல்வழிப்படுத்த தேவை கனிவே கனிவே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் இந்த பட்டிமன்றத்தை தொடரணுமா? யூஜின் ராய் வந்து ஒரு எதிர்கால ராஜா நிச்சயமாக. முதல்ல ஒரு பெஞ்சை போட்டு யூஜினை ஏத்தி தான் நம்ம அவனை பார்க்க வேண்டி இருந்தது. ஆனா அவன் பேசி முடிச்சப்புறம் நாம எல்லாரும் அவனுடைய உயரத்தை எட்ட முடியாம தவிக்கிற அளவு யூஜின் நல்லா பேசியிருக்கான். சின்ன குழந்தைகள் பேசுகிற போது தானே ஒரு வசீகரம் வரும். அது மாத்திரமல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் நிச்சயமா எதிர்பார்க்கல இவ்வளவு சின்ன குழந்தை இங்கே வந்து நெட்டிருக்கு பாறைக்கு நெக்கு விடா பாறைன்ற ஔவையாரனுடைய பாடலை இந்த குழந்தை இங்கே சொல்லுன்னு நான் நினைக்கவே இல்லை. அது என்ன சிச்சுவேஷன் மட்டும் ஒரு 30 செகண்ட். நீங்க எல்லாரும் அந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஔவையாரும் முருகனும் 2 பேருக்கும் ஒரு சம்பாஷணை நடந்தது. அந்த கதையை உங்கள சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். முருகன் வந்து சின்ன பையனா மாதிரி மரத்து மேல உட்கார்ந்து இருந்தாராம். ஔவையார் ரொம்ப டயர்டா அந்த மரத்து கீழே வந்து உட்கார்ந்தாங்களாம்.
எனக்கு கொஞ்சம் பழம் பறிச்சு போடுறியா தம்பின்னு ஔவையார் கேட்டாங்களாம் முருகனை. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு முருகன் கேட்டாரா. ஔவையார் நினைச்சாரா, இது என்ன இந்த பையன் கொஞ்சம் லூசு பொல்லு இருக்கு, பழத்துல ஏது சுட்ட பழம் சுடாத பழம், சரி ஏதாவது ஒண்ணுத்த போடுன்னு சொன்னாங்களாம். அந்த பழங்கள் மண்ணில் விழுந்துருச்சு. மண்ணை அந்த பழத்திலேருந்து எடுக்கணுன்றதுக்காக அவங்க ஊதி ஊதி அந்த பழத்தை சாப்பிட்டாங்களே. என்ன பாட்டி பழம் சுடுதான்னு முருகன் கேட்டாராம். அப்ப ஔவையார் பாடின பாடல் தான் இந்த பாடல். மிகப்பெரிய பாறைகள் இருக்கிறது இல்லையா, இந்த பாறைகளை கடப்பாறையால கொண்டு பிளக்குறாங்க. அந்த பாறை பிளவுபட மாட்டேங்குது. அவ்வளவு உறுதியாக அந்த பாறை எழுந்து நிற்கிறது. சரி, இந்த பாறையை உடைக்கவே முடியாதுன்னு கடப்பாறையை போட்டுட்டு எல்லாரும் போயிடுறாங்க. ஆனா அந்த பாறைக்குள்ளே இருக்கிற ஒரு சிறு மண் துகளிலிருந்து புறப்படுகிற ஒரு விதை அந்த பாறையையே வெடிக்க வைத்து முளைத்து விடுகிறதே. ஒரு சின்னஞ்சிறு விதைக்கு இருக்கிற வீரியம் கடப்பாறையினுடைய வீரியத்தை விட பெருசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொன்னாங்களா, இது மட்டும் என்ன யாருமே கவிதையில ஜெயிச்சது இல்ல, ஆனா இந்த குட்டி பையன் என்ன ஜெயிச்சுட்டானேன்னு ஔவையார் சொன்ன பாடல் தான் யூஜின் இங்கே சொன்ன பாடல். இது அவனே தான் அந்த பாடலுக்கும் சரியான ஒரு உதாரணம். பசுமரத்தின் வேருக்கு பாறைகள் இடம் கொடுப்பது போல யூஜினுடைய பேச்சு திறமையை இந்த பட்டிமன்ற அரங்கம் மகிழ்வாக அங்கீகரிக்கின்றது. அல்ல, இப்ப எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையோட முடிச்சிருக்காரு. ஆசிரியர்களோ பெற்றோர்களோ அடிச்சாக்க நம்ம மாணவர்களினுடைய உடலில் இருக்கிற நியூரான்கள் இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு ஒரு எச்சரிக்கையை சொல்லி மிகச்சரியாக அப்துல் கலாமுடைய வாழ்க்கையிலிருந்து சிவசுப்பிரமணிய ஐயர் என்ற அவருடைய ஆசிரியர் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் உதவி செய்தார் அப்படின்ற சம்பவத்தையும் சொல்லி யூஜின் இங்கே பேசி இருப்பது அவனுடைய அணிக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை இப்போ கொடுத்திருக்கிறது. இப்போ சில சமயம் இவர் பட்டிமன்றத்தில் பேசி முடிச்ச அப்புறமா அப்படித்தான் இருக்கும், இதுக்கு பிறகு என்னத்தை செய்யறது, நம்ம அதுக்கு பிறகு நல்லா பேசுவீங்கல்ல. அது போல யூஜினுக்கு பதில் சொல்ல வருகிறவர் ரோஹித். சன்பீம் பள்ளி தாளாளர் திரு அரிகாபாலன் அவர்களுக்கும் எமது பள்ளி முதல்வர் திருமதி ராஜி அவர்களுக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் பெரியோருக்கும் பெற்றோருக்கும் முதியோருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் எமது அருமை கூறிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் தலைத்தாண்ட வணக்கங்கள். ஐயா, கனிவான ஆசிரியர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. ஏன் தெரியுமா, ஒரு பையன் கனிவான ஆசிரியரோட கிளாஸ்ல அழுகிட்டே ஏன்னு சொல்றான். ரொம்ப ஃபீல் பண்றேன் சார், நீங்க ரொம்ப நல்லவங்க சார். எங்க அம்மா விட சூப்பரா தாலாட்டு பாடல பாடுறீங்க சார். எங்க அம்மாலாம் 15 நிமிஷம் எடுத்துக்கும் ஒரு பாடம் பாடி முடிக்கிறதுக்கு. ஆனா நீங்க 5 நிமிஷத்துல 40 பேரை தூங்க வச்சுட்டீங்களா சார். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார்ன்றா. இதுதான் நடக்குது கனிவான ஆசிரியர் கிளாஸ்ல. ஆனா கண்டிப்பான ஆசிரியர் கிளாஸ்லாம் இந்த மாதிரி அந்த மாணவனா தூங்கினா லெஃப்ட் அண்ட் ரைட் தான். அதுக்குதான் சென்னா போதா திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, சுட சுடரும் முன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிருப்பவருக்கு. அதோட அர்த்தம் என்னதுன்னு தெரியுமாயா, சுட சுடதாயா தங்கத்தோட பொலிவு வெளிப்படும். அதே போலதாயா ஒரு மாணவனை எப்படி நம்ம கண்டிக்கிறோமோ அவனோட எதிர்காலம் நல்லா பொலிவா இருக்கும்யா. அதுக்குதான் பெரியவங்களே சொல்லியிருக்காங்க, முதியோர் சொல்லும் முதுநெல்லி காயும் முதல்ல கசக்கதாய செய்யும் பிறகு இனிக்கும்யா. ஒரு கருவேல முள் செடி உங்க வீட்டு தோட்டத்துல வளருதுன்னா அதை என்னயா பண்ணுவீங்க? முதலையே பிடிங்கி வீசாம அப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது வளர்ந்து காடாகி உங்க வீட்டு தோட்டத்தை மண்ணை பாழாகி விடும்யா. அதே போலதான் ஒரு மாணவன் ஒரு தப்பு செய்யறான்னா அவனை அப்பயே கண்டிக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமாயா, கட்சியில அந்த பாழா போன மண்ணு மாதிரி ஆயிடும். நம்ம எதிரணிக்காரர் பாரத் சொன்ன மாதிரி ஒரு பையன் ஒரு டைம் டேபிள் போட்டுருமானா, வந்த உடனே ஐப்பாடம் மாட்டிப்பானா, பாட்டி கட்டுன்னு விளையாட போயிடுவானா, அதுக்கப்புறம் திரும்பி வருவானா, கம்ப்யூட்டர் நோண்டுவானா, தூங்கிடுவானா. என்னையா கதை இது? இதே அந்த ஆசை அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பா இருந்திருந்தா என்ன தெரியுமாயாங்க, பையன் பாட்டுன்னு வருவோம், இப்படி பேக தொட்டு கும்பிட்டு போய் மூஞ்சி கழுவின்னு வந்து சாப்பிட்டு அம்மா நான் விளையாட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு போய் விளையாட்டு வந்து அதுக்கப்புறம் எடுத்து படிக்கட்டுமாம்மா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். அவங்க அம்மா அப்படின்வாங்க. அதுக்கு அந்த பையன் அப்புறம் சரிம்மா அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் 8 மணிக்கு டின்னர் வரும், சாப்பிட்டு அழகாக போய் படுத்துக்கிட்டு காலையில் திருப்பி 6 மணிக்கு வந்துப்பா. இதாயே கண்டிப்பான வீட்டில் நடக்குது. அமெரிக்க அதிபர் ஒபாமாவே சொல்றாரு, இந்திய மாணவர்கள் அமெரிக்க
மாணவர்கள் மாதிரி முன்னேறணும்னு. ஏன் அப்படி சொன்னாரு? இந்தியாவில் மட்டும்தான் கண்டிப்புடன் கூடிய கல்வி கிடைக்குதுன்னு. மருந்து கசக்கதாயா செய்யும், அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டா உடல் வலிக்கதாயா செய்யும். அதுக்குன்னு அது செஞ்சுக்காம இருந்தா என்னையாகும்? நமக்கு தாயா துன்பம். குழந்தைக்கு தடுப்பூசி போடுறது அதுக்கு வலிக்கணும் இல்லையா? பிற்காலத்துல நோய் வராம இருக்கணும்யா. அதே போலதாயா ஒரு மாணவனை கண்டிக்கிறது அவனை காயப்படுத்தணும்னு ஒண்ணு இல்லையா? பிற்காலத்துல அவன் நல்லா முன்னேறி ஒரு நம்ம ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் மாதிரி, நம்ம ஸ்டேஜில் உட்காந்துக்கிற ராஜா சார் மாதிரி, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சான்றோர்கள் மாதிரி முன்னேறணும் தாயா. சார், நீங்க முதல்ல ஸ்கூல் ஆரம்பிச்சீங்களே, அப்ப 18 பசங்களை வச்சிருந்தாலும் ஸ்கூல் ஆரம்பிச்சீங்க. அவங்க கிட்ட கண்டிப்பான கல்வியை கொடுத்தீங்களா இல்ல கனிவான கல்வியை கொடுத்தீங்களா? அவராரையே சொல்ல முடியல, பாவம். என்ன பண்றது? அவர் பாவம் உன்னையெல்லாம் இவ்வளவு உயரத்தில் ஏத்திருக்காருல்ல. கோபம் இருக்கிற இடத்துல தாயா குணமும் இருக்கும். அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் முறுக்கி வளர்க்காத மீசியும் சரியாவே வளராதியா. வெயில் வந்தா அது வெயில் காலம், மழை பெஞ்சா அது மழை காலம், ஆனா எக்ஸாம் வந்தா அது மரண காலையா. அதுக்கு அந்த மாணவர்களை அந்த ஆசிரியர்கள் கண்டிப்பா வளர்க்காதாயா. அதெல்லாம் அவங்களால அந்த எக்ஸாம்ல நல்லா நிலைத்து வாழ முடியும். எனவே நடுவர் அவர்களே, இதையெல்லாம் அறிந்த நீங்கள் பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்த பெரிதும் உதவுவது கண்டிப்பே கண்டிப்பே என்று தீர்ப்பளிப்பீர்கள் என்று எண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 8ஆம் வகுப்புக்கு 7ஆம் வகுப்பு பதில் சொல்லுது. அரை டிராயர். அந்த டிராயரை இழுத்து விடவே தெரியல. அவர் ஏறி நின்றுக்கிட்டு நிர்வாகியை கேள்வி கேட்கிறாரு. 18 மாணவர்களோடு ஒரு பள்ளிக்கூடம் தொடர்ந்தீங்களே, அப்ப கண்டிப்பா இருந்தீங்களா, கனிவா இருந்தீங்களா? அவர் அப்ப பிறந்தே இருக்க மாட்டார். இவரு அவர் தலையில கை வச்சுனே பாருங்க, அவருக்கே சொல்ல முடியல. சரி போனா போட்டும். என்ன கொடுமை சரவணா இது. ஆனாலும் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னு திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா? நம்மை விட நம்ம பிள்ளைங்க என்ன ஆளுமை திறமையோடு பேசுகிறார்கள்னு பார்க்கும்போது நிர்வாகியாக ஒரு தகப்பனாக அவர் சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் சன்பீம் பிள்ளைகள்னா பெற்றால் தான் பிள்ளையா? ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் படிக்கிற அத்தனை பேரும் பிள்ளைகள். ஒரு பெரிய வரம் ஆசிரிய பணியில. அத்தனை 4000 பிள்ளைகள் இந்த பள்ளியை எந்த நெருக்கடி வந்தாலும் காக்கக்கூடிய போர்வாள் மாதிரி நிக்கிறாங்களே, இதுதான் இந்த பெற்றோருக்கு இருக்கக்கூடிய பெரிய பெருமை இல்லையா? அதுல ஒரு முக்கியமான ஆளு நம்ம ஆளு. சரியான பேச்சு. அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் முறுக்கி வளர்க்காத மீசையும். ஆளை பாருங்க. இப்பதான் பால் பல் விழுந்து அடுத்த பல்லு முளைக்குது. இவரு மீசையும். அதே மீசையை பத்தி சொன்னா உங்களுக்கும் வருது. இவ்வளவு நேரமோ நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேனா? இதுதான் வருது. இந்த ஊர்ல கனிவு உருப்படாதுன்றதுக்கு இதுவே சான்றா போச்சு. நானும் கண்டிப்பேன். அப்புறம் கதையாகாதுல்ல. நல்லா பேசியிருக்கிற. அதுல இன்னொரு விஷயம், ஆபரேஷன் பண்ணா பிரச்சனை தான், ஆனா நோய் குணமாகிறது. தடுப்பூசி சின்ன வயசுல போடுறாங்க. போடும்போது பிள்ளைக்கு வலிக்கும், 2 நாள் காய்ச்சல் வரும். அதுக்காக என் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துடும்னு அம்மா அப்பா போடாம இருந்தாங்கன்னா எதிர்காலத்துல பாதிக்கும். போலியோ வரும், பிரச்சனை வரும், அல்லது டிபி வரும். இப்போ பெற்றோர் சின்ன வயதுல எடுக்கக்கூடிய, நீங்க ஊசி போடும்போது பார்த்துருக்கீங்களா? அம்மா அப்பா கையில கொடுத்துரும். அப்பா தான் இறுக்கி பிடிச்சிக்குவாரு. அம்மானா ஊசி குத்தும் போது அந்த குழந்தை அழு முன்னாடி அம்மா ஆனும். டாக்டர் சொல்ற, உனக்கம்மா குத்தி இருக்கு, அங்கதான் குத்தி இருக்கு. இப்போ ஒரு கண்டிப்பு இருந்தால்தான் அந்த ஊசியே குத்த முடியுது. இறுக்கி பிடிக்கணும். அப்படி இறுக்கி பிடிச்சாதான் பிள்ளைகள் எதிர்காலத்துல நல்லா இருக்கும். அருமையா பேசியிருக்காரு. நல்லா அந்த பிள்ளைக்கு கைதட்டலாம். 10ஆம் வகுப்பு மாணவி பத்மஜா. ஓ, அது 10th. வாங்கம்மா. எங்களின் பட்டிமன்ற முன்னோடியாய் கனிவுடன் விளங்கும் எங்கள் பாசத்திற்குரிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும், இளம் பேச்சாளர்களின் கலங்கரை விளக்கமாக திகழும் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு ராஜா அவர்களுக்கும், இன்றைய
குறிச்சிக்கிட்டேன். இன்றைய பட்டிமன்றத்தின் மகுனங்களாய் வீற்றிருக்கும் ஏனைய பேச்சாளர் பெருமக்களுக்கும், நமது பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், எனது மாணவ மாணவிகளுக்கும், பெற்றோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது பட்டிமன்ற நாயகர்கள் நமக்கு அளித்துள்ள தலைப்பை நாம் நன்கு ஊன்றி பார்க்க வேண்டும். பெரிதும் உதவுவது என்பதே தலைப்பே தவிர தேவை என்றோ முக்கியம் என்றோ தலைப்பு அளிக்கப்படவில்லை. கண்டிப்பு இல்லாமல் ஒரு மாணவனால் முன்னேறிவிட முடியும். ஆனால் வீட்டில் தாய் தந்தையரின் கனிவும் பள்ளியில் ஆசிரியரின் கனிவும் இல்லாமல் ஒரு மாணவனால் முன்னேறவே முடியாது என்பதை நான் ஆணித்தரமாக கூறுவேன். கனிவு இந்த வார்த்தையை நீங்க அவங்க சொல்ற மாதிரி கண்டிப்பாவே சொல்லி பாருங்களேன், காதுல அப்படியே தேன் பாயற மாதிரி இருக்கும். இதுவே அந்த கண்டிப்புன்ற வார்த்தையை ரொம்ப கனிவா சொல்லுங்க, அப்ப கூட உங்க காதுல ஈட்டி வச்சு குத்துற மாதிரி தான் இருக்கும். குத்துதுமா? தங்கமும் அணிகலனும் ஒன்று, பாலும் சுவையும் ஒன்று, மலரும் மனமும் ஒன்று, விளக்கும் ஒளியும் ஒன்று, அது போல ஆசிரியரும் கனிவும் ஒன்று. இதை நான் என்னைக்குமே பிரிச்சு பார்க்க கூடாது. ஆசிரியர் என்பவருக்கு கனிவுன்றது அந்நியமான விஷயமே கிடையாது. இப்ப அப்பாவுக்கு ஆபீசர் மேல இருக்கிற கோபம் அதை காட்டுறது நம்ம பையன் மேல, அம்மாவுக்கு காய்கறிக்காரங்கிட்ட போட்ட சண்டையோட எரிச்சலை காட்டுறது நம்ம பையன்கிட்ட, ஆசிரியருக்கு வீட்டில் போட்ட சண்டையை எரிச்சலை காட்டுறது நம்ம பையன்கிட்ட. இந்த நிலைமையில நம்ம பையன் சூரிய வம்ச சரத்குமார் மாதிரி ஒரே பாட்டில் ஓஹோனா வாங்க வளருவாங்க. நம்ம பள்ளியோட தாளாளரும் முதல்வரும் நம்மளை வீடு எங்கோ செடி நட சொல்லி அவங்க ஊக்கப்படுத்துறது மட்டும் இல்லைங்க, பள்ளி எங்கும் செடி நட்டு அவங்கள முன்னுதாரணமாக திகழ்கிறாங்க. அந்த மாதிரி நட்ட சிறிய செடிகளுக்கு நம்ம குளிர்ந்த நீரை விட்டு பயன்தரும் மரமாக மாட்டிடலாம். அதுக்கு பதிலாக அதை வேர்ல கொதி நீரை விட்டு அதை அப்பயே கறிடும். அந்த மாதிரி தாங்க மாணவர்கள் என்னும் துளிர்களின் மேல கண்டிப்பு எனும் அமில கொதி நீரை ஊற்றி அவங்களை கருகும்படி செய்யாமல் கனிவு எனும் பாசம் எனும் அன்பு எனும் குளிர்ந்த நீரை விட்டு அவர்களை நாடு போற்றும் நன்மக்களாய் மாற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா? நீங்க எதிர்காலத்துல ஒரு டீச்சர் ஆயிருக்கோமா? தங்கள் சித்தம் என் பாக்கியம். போடு. அப்படி ஆச்சுன்னா சன்பீமுக்கே வந்துருங்க. கண்டிப்பா. அடுத்து, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கையிலே அந்த காலத்திலே பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? தாயின்றவங்க கனிவால அன்னை தெரசாவா இருக்கணுமே தவிர கண்டிப்பால ரிவால்வர் ரீட்டாவாக மாறிடவே கூடாது. பெத்தவங்க நீங்க கண்டிப்பால ஹிட்லரா மாறினா பிள்ளைங்க ஒசாமாவாக மாறாம ஒபாமாவாக மாறுவாங்க. பார்ப்போற்றும் பாபா சாஹேப் அம்பேத்கர், அவரோட இயற்பெயர் பீமாராவ். அவரோட ஆசிரியர் ரொம்ப கனிவானவங்க. அதனாலதான் அவரோட அம்பேத்கர் என்ற பெயரை தமது பெயராகவே வைத்துக் கொண்டார் என்றால் இதை விட கனிவு காட்ட வேண்டியதின் அவசியத்தை யாரால் விளக்கி கூற முடியும்? கண்டிப்பு கண்டிப்பு என வீணாக பேசும் எதிரணி நண்பனே, மாணவனின் முன்னேற்றத்தை கண்டிப்பில் எதிர்பார்க்காதே, கனிவில் பார். நீ கூறிய கண்டிப்பு கண்டிப்பு என்ற வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சம் கனிவுடன் கூறிப்பார். அப்பொழுது நீ அறிவாய் அதில் இருக்கும் இனிமை. அதுதான் உன் புனித நாட்டிற்கும் படிக்கும் பள்ளிக்கும் பெருமை. கனிவே என்று தீர்ப்பளிக்குமாறு உங்களை தாழ்வுடன் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்தாம் வகுப்பு பத்மஜா அப்படியே உங்களை ஒரே லாவி அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. பேச்சிலேயே அப்படியே அந்த குரல்ல என்ன ஒரு லாவகம், என்ன ஒரு மெய்ப்பாடு. தங்கள் சித்தம் என் பாக்கியம்னு நடுவுல பிட்டு வேற இவருக்கு. எனக்கு சித்தமும் இல்ல பாக்கியமும் இல்ல. எங்க இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பிடிக்கிறீங்க? அமில கொதிநீர், என்ன அழகான வார்த்தை இது. ஒரு எஸ் ராமகிருஷ்ணன் டைப் வார்த்தை இது. இத ஒரு 10ஆம் வகுப்பு மாணவியிடம் இருந்து சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அது அவங்க சொன்னது ரொம்ப சின்ன உதாரணம், ஆனா மிக மிக பொருத்தமான உதாரணம். தவறி போய் ஒரு வளர்கிற செடி மேல ஒரு 1/4 டம்ளர் வெந்நீரை நீங்க விட்டுட்டா கூட உடனே நீங்க அதை பார்க்கலாம். அந்த செடி ஒரு அரை மணிக்கெல்லாம் அப்படியே போயிடும். அது அமில கொதிநீர் தான் கண்டிப்பு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க.
மிகச் சிறப்பாக அவர் கொடுத்த அந்த உதாரணம் கூட பிள்ளைகளை கண்டிப்பே கொடுத்து வளர்க்கிற போது அவர்கள் ஒசாமாவாக மாறத்தான் வாய்ப்பு இருக்கிறது தவிர ஒபாமாக்களாக வர முடியாதுன்னு குழப்பிக்காம ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்க. அதை பத்மஜாவினுடைய இந்த மிக அழகான நுட்பமான வாதங்களுக்கு பதில் சொல்ல வருகிறவர் குகன். வாங்க. சமன் செய்து சீதூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர் கனி என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க இங்கு நடுவர்களாய் வருகை தந்திருக்கும் நகைச்சுவை நாயகர் திரு ராஜா அவர்களுக்கும் தேன்தமிழ் தென்றல் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் அறியாமை போக்கி அறிவை ஊட்டும் தாளாளர் அவருக்கும் முதல்வர் அவருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மேலும் நட்சத்திர கூட்டங்களாய் இங்கு அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கும் எங்களை நல்வழியில் வழி நடத்தும் பெற்றோர்களுக்கும் என் எதிரணி நண்பருக்கும் என் மாலை வணக்கங்கள். பெற்றோர்கள் மாணவர்களை எதுக்குங்க ஸ்கூலுக்கு சேர்க்கறாங்க? எதுக்கு? ஏன்னா ஸ்கூல்ல தான் கண்டிப்பான ஆசிரியர் இருப்பாங்க, அதனால மாணவ படிப்பான்ற ஒரு காரணத்துக்காக. வீட்ல கண்டிக்க முடியலன்னு சேர்த்து விட்டுறாங்களா? எந்த பெற்றோராச்சு ஸ்கூல்ல போயிட்டு இங்க அன்பா நடத்துவாங்களா கனிவா நடத்துவாங்களா அப்படின்னு கேட்கறது கிடையாது. இது ஸ்ட்ரிக்டான ஸ்கூலா கண்டிப்பான ஆசிரியர் தான் கேட்பாங்க. ஒரு துணியில கரை இருந்தா அதை நம்ம அடிச்சு துவைச்சாதான் போவோம். அது மாதிரிதான் மாணவன்கிட்ட இருக்க அந்த அழுக்காகிய அறியாமையை போக்கணும்னா நம்ம கண்டிப்பான ஆசையால மட்டும்தான் முடியும். கண்டிக்க தெரியாதவனுக்கு கருணை காட்ட தெரியாது நடுவர்களே. நல்லா இருக்கியா? கண்டிக்க தெரியாதவங்களுக்கு கருணை காட்ட தெரியாது. நல்ல பெரிய ஆளியா நீ. ஒரு கனிவான ஆசிரியர் வகுப்புல நாளைக்கு இந்த டெஸ்ட் இருக்குப்பா படிச்சுட்டு வந்துருங்கன்னா யாருன்னா படிப்போமா? இல்ல இல்ல. நாம என்ன சொல்லுவோம்? அவர் தானே பாத்துக்கலாம்டா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படித்தான் செய்வோம். இதே ஒரு கண்டிப்பான ஆசிரியர் வந்து நாளைக்கு மட்டும் படிச்சுட்டு வரல 100 முறை இம்போஷன் எழுதுவான்னு சொன்னா நம்ம உடனே போய் படிச்சுட்டு வந்துட மாட்டோமா? சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அது மாதிரி கண்டிப்பான ஆசிரியர் இல்லாமல் ஒரு மாணவன் நிச்சயமாக முன்னேற முடியாது. நல்லா கைதட்டுங்க. அவ ஏறி நின்னு எகிரி எகிரி பேசுறா, நீ கைதட்ட மாட்டேன்னு அர்த்தம். இப்ப நாம கனிவு கனிவுன்னு சொன்னா கடைசியில அவன் நாளைக்கு பணியவே மாட்டான் நடுவர்களே. அருமையா. பட்டினத்தார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு மிகப்பெரிய பணக்காரர், அதனால அவர் படிக்கல. அவரு பெரியவன் ஆயிட்டு கல்யாணம் ஆயிட்டு அப்புறம் அவருக்கு குழந்தை இல்லாதனால ஒரு மகனை தத்தெடுத்து வளர்த்தாரு. அந்த பையனும் சரியா படிக்கல. அதனால அவரு அந்த பையன்கிட்ட, ஏன்பா நீயும் ஏன் இப்படி சரியாவே படிக்கல, நான் எப்படி என் சொத்தெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன், நான் மட்டுமா படிக்கல, நீங்க மட்டும் என்னத்த படிச்சீங்கன்னு சொன்னான். அதுக்கு அவரு, துள்ளி திரியும் பருவத்திலே என் துடுக்கடக்கி பள்ளிக்கு வைத்திலனே என் தந்தையாகிய பாதகனேன்னு சொன்னாரு. அதுக்கு என்னன்னா, நானும் விளையாட்டாவே இருந்துட்டேன், ஆனா என்ன ஒரு ஆசிரியரும் யாரும் கண்டிக்காம இல்லதால்தான் நான் இப்படி இந்த சின்ன பையன்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ஆளாயிட்டேன்னு ரொம்ப வருந்தினாரு. இன்றைய மாணவன் நாளை எதிர்காலம்னு சொல்றாங்க. அதனால ஆசிரியர்கள் எனக்கு கனிவான ஒரு வேண்டுகோள், அதாவது மாணவங்களை கண்டிப்பா வளர்த்தாதான் அவன் நாளைக்கு எதிர்காலத்துல இந்தியாவின் தூண்களா விளங்குவான். அதனால பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்த பெரிதும் உதவுவது கண்டிப்பே என்று கூறி விடைபெறுகிறேன். குகன் 11ஆம் வகுப்பு, ஆனா இன்னும் கொஞ்சம் உயரம் கம்மி. அருமையா பேசியிருக்கிறார்ல, அருமையா பேசியிருக்கிறார். ஒன்றும் வேண்டாம், எக்ஸாம் வந்து காலையில் 9:30 மணிக்குன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கெல்லாம் 9:30க்கா 10க்கா? 9 மணிக்கு. இப்போ வாத்தியார் சரி 8:30க்கு, சரி 7 மணிக்கு, சரி காலையில் 4:30 மணிக்கு, ஏதோ ஒன்று வைங்கப்பா. ஒன்றா மாற்றினா எனக்கு தெரியாதுல்ல. இப்போ எத்தனை மணிக்குன்னு வாத்தியார் சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, அத்தனை மணிக்கு நீங்கள் வரணும். இப்போ அவரே சொல்கிறாரு 8 மணிக்கு எக்ஸாம் தொடங்கும், நீ எப்போ வேணாலும் வா. பயலுக்கு 8க்கு தான் எந்திரிப்பாங்க. அவர் என்னமோ சொன்னார்ல, ஒன்று அம்மா கேட்க, என்னடா சொன்னார்னா, என்னமோ சொன்னாருமா, என்னமோ எக்ஸாம் இருக்கான். உடனே இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுவான். இப்போ அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி தான் எதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. 3ஆம் கிளாஸ் பையன், அவனுக்கு 30 கால் வருது. டேய் என்னடா நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க,
விளங்குமா அது? 9 மணிக்கு உள்ள இருந்தா இருக்கணும், இல்லாட்டி வெளியே போ, பரீட்சை எழுத முடியாதுன்னு ஒரு கண்டிப்பு இருக்கிறதுனால தானே பரீட்சைக்கு நேரத்துக்கு வர்றீங்க. உண்டா இல்லையா? நோக்கத்துக்கு வா, நோக்கத்துக்கு போனா இதென்ன கவர்மெண்ட் பஸ்ஸா? எப்போ வேணாலும் வர்றதுக்கு, எப்போ வேணாலும் போறதுக்கு? ஒரு ஒழுக்க வேண்டாம். நல்லா பேசியிருக்கிறாரு. 11ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இவ்வளவு பேச முடியும்னா குகனை பார்த்தா எனக்கு என்னமோ அந்த ராமாயணத்துல பார்த்த குகன் மாதிரி தெரியுது. ஏன்னா அவன் ரொம்ப பெரிய புத்திசாலியா பேசுவான், அவன் பிரியமான ஆளு. அது மாதிரி அவன் எவ்வளவு புத்திசாலியா பேசியிருக்கிறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னும் 2 பேர் பாக்கி இருக்க. நம்ம 6:30க்கு முடிக்கணும்னா முடியாது போலயே. ராகப்பிரியா. இந்த மாலை நேர பொன்விழாவில் பொன்னிற சூரியன் மறைந்தாலும் சூரியன் போல் தகதகவென ஜொலிக்கும் நமது பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் திரு ராஜா அவர்களுக்கும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் தாளாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் லைட் போட்டதுனால ஜொலிக்குது. எனது முத்தமிழ் வணக்கம். தலைப்பிலேயே தெரியும், கனிவுக்குத்தான் முதலிடம், தீர்ப்பிலையும் கனிவுக்குத்தான். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதன் பொருள் என்னன்னா, நம்ம தமிழ்ல எவ்வளவு இனிய சொற்கள் இருந்த போதிலும் நம்மள கண்டிப்பதற்கென்றே அகராதியில வன்மையான சொற்களை தேடி தேடி திட்டுறாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு மாமரத்தை நட்டு வளர்த்து அதற்கு தண்ணீர் ஊற்றி கனிவு என்னும் உரம் போட்டு அந்த காய் மரத்திலேயே பழுத்து வருவதால் கனிவாகும். அதை விட்டுட்டு அந்த காயை மரத்திலிருந்து பறித்து அதுக்கு ஊசி போட்டு பழுக்க வைக்கிறதுதான் கண்டிப்பாகும். தானா கனியும் கனியை எதுக்கையா தடியால் அடிக்கணும்? எது சக்தி நிறைந்த பழம் என்று தங்களுக்கு தெரியும். தெரியுமா? ஆசிரியர்கள் பணி ஒரு புனிதமான பணியாகும். பழைய கோத்தாரி கல்விக் குழுவும் சரி, இப்போதுள்ள புதிய தேசிய கல்விக் கொள்கையும் சரி, ஆசிரியர்களின் அடிப்படை பண்பே மாணவர்கள் மீது அன்பும் பரிவும் காட்ட வேண்டும் தான். அதை மீறினதுனாலதான் தினமும் குற்றங்களை நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம், கேட்கிறோம். நம்ம என்ன அதிகபட்ச கனிவான கண்ணே மணியேன்னு கொஞ்சவா கேட்கிறோம்? குறைஞ்சபட்ச கனிவாச்சு கொடுங்க தானே ஏன் கேட்கிறோம்? ஆமா. இப்போ எங்க வீட்டுல எடுத்துக்கோங்களேன், 1100 மார்க் ஒரு பையன் எடுத்துட்டான், நீ 900 மார்க் தான் எடுக்கிற சனினே அப்படின்னு எங்க அம்மா எனக்கு கண்டிப்பா திட்டும் போது எனக்கு என்ன தோணும்? சரி, நம்ம 10th என்ன வாங்கணும்? 450 சார். 450. அப்புறம் எதுக்கு திட்டுறாங்க? கனிவா இருந்தாதான் வந்தது. வெரி குட். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஐயப்பனையும் வீரப்பனையும் கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு. ஐயப்பனும் காட்டல, வீரப்பனும் காட்டல. ஐயப்பனை சுத்தி பக்தர்கள் கூட்டம், வீரப்பனை சுத்தி போலீஸ் கூட்டம். ஐயப்பனை வீரப்பனை கம்பேர் பண்ண முடியுமா? அதே மாதிரிதான் எங்களை மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. சரி, கடைசியில கண்டிப்பா ஊட்டி 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 நம்மளுக்கு என்ன தோணுது? இந்த ஒரு வருஷம் +2 முடிக்கிறதுக்குள்ள நாங்க படுற அவஸ்தை இருக்கே. ஐயோ 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 ஐயோ. சரிங்க, வளர வளரதான் கண்டிப்பு வளருதுன்னு பார்த்தா, குழந்தை கருவறையில் இருக்கும் போது அவங்க அப்பா அட்மிஷன் ஃபார்ம் அங்க கீழே நின்னுறாரு. அந்த குழந்தை பிறந்த உடனே அது மூச்சு விடுறது கூட நேரம் இல்லாம எல்லா கிளாஸ்ல கொண்டு போய் தள்ளி விடுறாங்க. அது A for aeroplane, B for ball கத்துக்கிறதுக்கு முன்னாடி D for DNA, G for genetics ஸ்ருதி ஹாசன் மாதிரி பேச சொன்னா எப்படி பேச முடியும்? தாய் நாயானாலும் அது குட்டிங்களுக்கு அது தேவதை தாங்க. அந்த மாதிரி தான் நாங்க மாணவர்கள் டாப், ஆவரேஜ், வீக்கர்னு எப்படி இருந்தாலும் நாங்கெல்லாம் உங்க கிளாஸ்ல படிக்கிற மாணவர்கள் தானையா. எங்க கிட்ட கண்டிப்பு கனிவு காட்டணும்ல. சிம்பிளா சொல்லணும்னா கண்டிப்பு நெகட்டிவ் அப்ரோச், கனிவு பாசிட்டிவ் அப்ரோச். கல்வியின் உண்மையான ரகசியமே மாணவர்களை மதிப்பதே ஆகும். ஏன் நம்ம விவேகானந்தரே அன்றே சிக்காகோ மாநாட்டுல சகோதர சகோதரிகள் என்று கனிவு கலந்த அன்புடன் கூறினா. ஏன் நமது பேராசிரியர் திரு சாலமன் பாப்பையாவே தினமும் சன் டிவில அன்பு குழந்தைகளே, அருமை தாய்மார்களே என்று கூறும்போது எவ்வளவு கனிவு இருக்கும். கண்ணா, கடைசியில சொல்றேன், அளவுக்கு அதிகமா கோபப்படுற பெற்றோர்களும் அளவுக்கு அதிகமா கண்டிப்பா காட்டுற ஆசிரியர்களும் கனிவு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், கண்டிப்பு மனதில் ரணத்தை ஏற்படுத்தும். நம்ம எதிரணி நண்பர் சொன்னாரு, துணியை தோச்சு வெளுத்தாதான் அது கரை போகுமா. இப்பெல்லாம் நீங்க ஆட்ல பாக்குறது இல்லையா, வேனிஷ் போட்டு இப்படி இப்படி பண்ணவே பளிச்சு பளிச்சு, அந்த மாதிரி தான் கனிவும். வெற்றிக்கும் 3 எழுத்து, தோல்விக்கும் 3 எழுத்து. வெற்றி என்னும் 3 எழுத்தை அடைய வேணும் எனில் கனிவு என்னும் 3 எழுத்தை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தருதல் வேண்டும். நடுவர்களே, கனிவுக்கே தீர்ப்பு தாங்கன்னு கண்டிப்பா கேட்கல, கனிவா கேட்கிறேன், கனிவுக்கே தீர்ப்பு தாங்க. வாய்ப்பு நன்றி. ராகப்பிரியாவினுடைய பேச்சு பிரமாதத்துக்கும் மேல அருமை. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா 7ஆம் அறிவு பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
நடுவரை கனிவோடு எங்க பக்கம் தான் தீர்ப்பு கொடுக்கணும்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதுலயும் சூப்பர் என்னன்னா ஐயப்பனுக்கும் வீரப்பனுக்கும் இருக்கிற கம்பேரிசன். அங்கேயும் கூட்டம் இங்கேயும் கூட்டம். இந்த 12ஆம் கிளாஸுக்கு பதில் சொல்ல வருகிற 8ஆம் கிளாஸ் பவித்ரா வாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் நகைச்சுவை நடிகர் ஐயா ராஜா அவர்களுக்கும், மல்லிகை போல் முகம் மலர்ந்திருக்கும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும், என் அணியை சேர்ந்தவர்களுக்கும் என் எதிரணியை சேர்ந்தவர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும், என் பெற்றோருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். ஐயா, வாழ்க்கையில முன்னேறணும்னா கண்டிப்பு தாயா ஒரே வழி, வேற வழியே இல்லை. ஏமா நம்ம சன்பீம் பள்ளியில கூட கண்டிப்பு இருக்குங்க. இங்க இருந்து வகுப்பறைக்கு போகணும்னா கூட வருஷம் மாறாம தான் போகணும். மாறினா ஓடுறா 10 ரவுண்டானிடுறாங்க. அந்த பயத்திலேயே நம்ம மாணவர்கள் வரிசையில போறாங்க. எங்க 10ஆவதையும் 12ஆவதையும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எங்க ஆசிரியர் எங்க கிட்ட கண்டிப்பா இல்லைன்ட்டு இல்லவே இல்லைங்க. அதுக்கு சான்ஸும் இல்லை. ஏன்னா நல்லா கண்டிப்பா இருக்கிறதுனால தான் நல்ல மார்க் எடுக்கிறாங்க. ஸ்ரீராம் அண்ணா எப்படி வந்தாங்க? கண்டிப்புல தான். காவி அக்கா எப்படி வந்தாங்க? கண்டிப்புல தான். கண்டிப்பு தாங்க வாழ்க்கையில முன்னேற ஒரே வழி. எங்க எதிரணியை சேர்ந்த அண்ணா சொன்னாங்க, கனிவா இருந்தா நல்ல மார்க் எடுக்கலான்னுட்டு. கனிவா இருந்தா நல்ல மார்க் எடுக்க முடியாது, சைபர் மார்க் தான் எடுக்க முடியுமே தவிர சென்டம் மார்க்காகலாம் ஆசைப்படக்கூடாதுங்க. என்னோட எதிரணியை சேர்ந்த இன்னொரு அக்கா சொன்னாங்க, தானா காய்க்கிற கனியை தடியால் அடிக்காதீங்கன்னு. அந்த கனி தானா காய்க்கிறதுக்குள்ள ஆணிலோ குருவியோ வந்து அதை தின்னுடும். அதனாலதான் கல்லு போட்டு பழுக வைக்கிறாங்க. மயிலே மயிலே இறகு போடுனா போட்டுருமாங்க மயில் இறக. அதே மாதிரி பிள்ளைங்கிட்ட படி ராஜா படி தொங்கோனா படிச்சிருவாங்களா? என்ன நினைப்பாங்க? கிடைச்சிட்டாங்க கேனையாட்டம் அப்பா அம்மான்னு சொல்லுவாங்களே தவிர உட்காந்து படிக்க மாட்டாங்க. இதுவே கண்டிப்பா இருந்தா கண்டிப்பா படிப்பாங்க. கனிவுன்னு ஊட்டி விடுறீங்களே உங்க பிள்ளைக்கு, கடைசியில எங்கங்க போய் செல்றீங்க பெத்தவங்கலாம்? முதியோர் இல்லத்துக்கு தானே. இதே கண்டிப்பா இருக்கிற வீட்டுல இதெல்லாம் நடக்குதா? இல்ல. கண்டிப்பா இருந்தா வீடே அவங்க கையில தாங்க இருக்கும். இதுக்கெல்லாம் நடக்கணும்னா முதல்ல நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட காசை கொடுத்து இதை வாங்கி சாப்பிடு அதை வாங்கி சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. அதுலயும் முக்கியமா கமிஷன் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதாவது 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தனா 1 ரூபாய் சாக்லேட் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. ஓ, அதுக்கு பேர் கமிஷனா? பரவாயில்லையா, எங்களுக்கெல்லாம் யாருமே கொடுக்கலையா? அதுக்கப்புறம் வருங்காலத்துல பிசினஸ் கூட உங்ககிட்ட தான் வந்து நிப்பாங்களே தவிர தன்னோட சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எங்களுக்கு கால்லாம் தெரியுமா, தூக்கி காய்ச்சாதீங்க. சொந்த கால் தான், காலை காட்டினா பயமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில ரோல் மாடலா ரஜினிகாந்த், அம்பேத்கர், அண்ணா அவங்களெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஆசிரியர்கள், பெற்றோர் அவங்க காட்டுற கண்டிப்பை எடுத்தாலே வாழ்க்கையில எங்கேயோ போய் நிக்கலாங்க. பசுவை வாங்கி பால் கறக்கலாம், அதே மாதிரி காளமாட்டை வாங்கி பால் கறக்க முடியாதுங்க. அந்த மாதிரிதான் பிள்ளைங்க கிட்ட கண்டிப்பா இருந்தாதான் அவங்க கண்டிப்பா படிப்பாங்க. இதுல இருந்து கண்டிப்பு தான் ஒரே ஒரு வழி வாழ்க்கையில முன்னேற அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மாறிவிட்ட காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் நீங்கள். வாழ்க்கை நேற்றைய பள்ளி குழந்தைகளுக்கு இருந்தது மாதிரி உங்களுக்கு அவ்வளவு சுலபமா இப்ப இல்ல. நாங்க ஸ்கூல்ல படிச்ச நாட்கள்ல ஒரு நாளாவது ஹோம்வொர்க் பண்ணலையேன்னு வருத்தப்பட்டோம், இல்ல டெஸ்ட் இவ்வளவு இருக்கேன்னு கவலைப்பட்டோம் ஞாபகமே கிடையாது. உண்மையிலேயே இப்ப நீங்க 1ஆம் கிளாஸ் வரதுக்கு முன்னாடியே 9 பேர் கேக்குறாங்க நீ என்னவாக போறன்னு. 1ஆம் கிளாஸ் தான் அந்த பிள்ளை, நீ டாக்டர் ஆக போறியா, என்ஜினியர் ஆக போறியா, அவன் என்னவாக போறான்னு அவனுக்கு என்ன தெரியும்? நான் என்னோட 5, 6, 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ கூட எனக்கு வாழ்க்கையில் இருந்தது ஒரே ஒரு ஆசை தான். என்னன்னா, நான் படிச்சது ஒரு அரசு பள்ளியில. இந்த அரசு பள்ளியில என்ன பண்ணிருப்பாங்க, இந்த தண்டவாளத்தோடைய துண்டை எடுத்து பெல்லா கட்டியிருப்பாங்க. எனக்கு இருந்தது ஒரே ஒரு ஆசை, அந்த பெல்ல அடிக்கணும். இதை தவிர எனக்கு வாழ்க்கையில பெரிய ஆசைகள் எதுவுமே இருந்தது கிடையாது. ஒரு நாள் எங்க அப்பாவோ அம்மாவோ நீ அதுவாக போறியா, நீ இதுவாக போறியா கேட்டதே கிடையாது. உண்மையில சொல்ல போனா நான் என்னுடைய முதல் பேச்சு போட்டிக்கு போயிட்டு 3வது பரிசு எனக்கு கிடைச்சது. இந்த உலகத்தையே ஜெயிச்சிட்ட மாதிரி அன்னைக்கு நான் இருந்தேன். அது ஒரு இன்டர் ஸ்கூல் போட்டி. அது அந்த போட்டி முடிச்சுட்டு நான் பஸ்ல வரேன். என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக எங்க அப்பா பஸ் ஸ்டாப்ல சைக்கிளோட நின்றுட்டு இருந்தார். என்னை இறக்கி விட்டாரு பஸ்ல இருந்து. நான் காத்துட்டு இருக்கேன், எதுக்கு என்ன பிரைஸ்ன்னு அப்பா கேட்கணுன்றதுக்காக. அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. பத்திரமா போயிட்டு வந்தியா, சாப்பிட்டியா, சரி சைக்கிள்ல ஏறி உட்காரு. எனக்கு தேவை ஒரு கேள்வி, அவர்கிட்ட வரல.
வீட்டு வாசல்ல என்னை இறக்கி விடுற போது நான் தாங்க முடியும். அப்பா எனக்கு 3rd பிரைஸ் கிடைச்சிருக்கு, அது முக்கியம் இல்ல, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கிய, பரிசை பத்தி கவலைப்படாது. இதுதான் எங்க அப்பா எனக்கு சொன்னது. இப்படித்தான் பள்ளி குழந்தைகளுடைய உலகம் ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கு சில தொலைக்காட்சிகள்ல சின்ன பிள்ளைகளுக்கு போட்டியெல்லாம் நடத்துறாங்க, பாட்டு போட்டி, டான்ஸ் போட்டி. ஒரு பையன் ஒருவேளை ஜெயிக்கலன்னா அந்த அம்மா இங்கிருந்து சுட்டு வரல காமிச்சு நடுவரையே மிரட்டுது. அந்த குழந்தை ஜெயிக்கலனாக்கா இந்த அம்மா விக்கி விக்கி அழுது, இங்க கதறி அழுது. அந்த சேனல்ல இருக்கிறவங்களை நல்லா அழுங்க நல்லா அழுங்கன்றாங்க. எவ்வளவு மன இறுக்கத்திலையும் அழுத்தத்திலையும் இன்றைய பிள்ளைகள் வளருகிறார்கள்ன்றதை யோசிச்சு பார்த்துதான் இந்த தலைப்பை நம்ம அணுகணும். அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்ட், அவங்களும் மாறிட்டாங்க. பிள்ளைகளினுடைய மனப்போக்கும் பெரிய அளவுல மாறிடுச்சு. எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க தாத்தா இருக்காரு, அவர் ரொம்ப கண்டிப்பு. கண்டிப்புனா எப்படிப்பட்ட கண்டிப்புனாக்க வீட்டுல சத்தமே இருக்கக்கூடாது. இப்போ இந்த பக்கெட்ல தான் தண்ணியெல்லாம் தூக்கிட்டு வருவோம். அப்பெல்லாம் இந்த குழால தண்ணி எல்லாம் கிடையாது. இந்த பக்கெட்ல தண்ணியை தூக்கிட்டு வந்து அதை இப்படி கீழே வச்சாக்க அந்த வாளியினுடைய பிடி இருக்கு பாத்தீங்களா, அந்த பிடியை அப்படி அப்படி டப்புன்னு போட்டு ஒரு சத்தம் வந்தா அது அவருக்கு பிடிக்காதான் எங்க தாத்தாவுக்கு. அந்த வாளியை அப்படி அப்படி வச்சு அந்த பிடியை அப்படி கீழே வைக்கணும் லேசா. இந்த சத்தம் கூட வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தாத்தா சொல்லி அந்த பிள்ளைகள் கேட்டு கொண்டிருந்தார்கள் ஒரு காலத்துல. இன்னைக்கு நம்ம வீடுகளில் இது நடக்குமா? உங்களுக்கு வீடுகளிலே இருக்கிற சுதந்திரம் என்பது பிரம்மாண்டமாக இருக்கிறது. அப்பா அம்மா சொல்லுகிற எதையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மனநிலையில் நீங்களும் இருக்கீங்க. இந்த மாறிவிட்ட சூழ்நிலையை வச்சுதான் இந்த தலைப்பை நாம அணுகணும், இல்லையா? என்னங்க, உண்மையா இல்லையா? நேற்றைய போல வாழ்க்கை இன்றைக்கு இல்லைன்றதை புரிஞ்சுட்டு தான் இந்த தலைப்பை அணுகணும். இப்போ இங்க பேசின ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப ஆவேசமா, ரொம்ப நேர்மையா அவங்க மனசுல இருக்கிறத அவங்க பேசியிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம், ஒருவேளை அப்பா அம்மா எழுதி கொடுத்துருக்கலாம், இல்ல டீச்சர் எழுதி கொடுத்துருக்கலாம். சில பேர் எழுதி கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு இங்கேருந்து பாக்குற போதே தெரியுது. ஏன்னா இவங்களோட அவங்க தான் டென்ஷனா இருக்காங்க, நகத்தை கடிச்சுக்கிட்டே இருக்காங்க சரியா பேசணுமேன்னு சொல்லிட்டு. பிள்ளைகளை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்களினுடைய ஆயுதமாக எது இருக்கணும்? கண்டிப்பா கனிவா. இதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்த கேள்வி. இப்ப யார இதை ஓட்டிங்லாம் எடுத்து இதை முடிவு செய்ய முடியாது. எது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்மையா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இங்க பேசினவங்கள கண்டிப்புன்னு அந்த அணியில பேசினவங்க சொன்ன சில கருத்துக்களை நம்ம ரொம்ப நேர்மையா யோசிச்சு பார்க்கணும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்ற பழமொழி இந்த ஊர்ல காலங்காலமா இருந்துட்டு இருக்கு சார், ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. அடிச்சாதான் பையன் கேட்பான்றது உறுதியான நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. பிள்ளைகளை ஆசிரியர்கள் அடிப்பதை பற்றி நம்ம பெற்றோர்கள் கவலைப்பட்டதே கிடையாது. இங்க யாரோ பேசினப்போ சொன்னாங்க, அந்த கண்டிப்பு இதுல கண்ணை மாத்திரம் விட்டுட்டு பாக்கியெல்லாம் தோலை உரிங்கன்னு சொல்லிதான் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்களா? இன்னைக்கு டீச்சர் இப்படி கையை தூக்கினாலே பையன் சொல்லிடுவான், நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்க. நீங்க கையை தூக்கிட முடியுமா டீச்சர் இன்னைக்கு? அடின்றது சாத்தியம் கிடையாது. இப்ப வீட்டுல அப்பா அம்மா அடிக்கிறது கூட இனிமே சாத்தியம் கிடையாது. ஏன்னா குழந்தைகள் அவ்வளவு சென்சிட்டிவான மன அமைப்போடு இன்னைக்கு இருக்காங்க. பிள்ளைகள் அவ்வளவு அடி வாங்குவதே ஒரு அவமானமாவே நினைக்கல. அப்ப ஆசிரியர்கள் தானே, அவங்க அடிக்காம நம்மள வேற யார் அடிக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுத்து பிள்ளைகளினுடைய மனது. அது அனிச்ச மலர்னு இங்க பேசின ஒரு குழந்தை சொன்னா, அது மாதிரி அனிச்ச மலர் மாதிரி இருக்கு. மற்றவர்கள் எதிரில் அவமானப்படுத்தப்படுவதை தாங்கிக் கொள்ளவே முடியாத மனநிலையில் இன்றைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அடி உதவுவது மாதிரி அண்ணன் தம்பி உதவலாம்ன்ற பழமொழியை வைத்துக்கொள்ளும். முதல்ல அந்த பழமொழியே தப்பு. பல பழமொழிகளை தவறாத்தான் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த பழமொழியோட ஆரிஜினே என்னன்னாக்க, ராமனுடைய பாத அடியை பரதன் வைத்து கொண்டு ஆட்சி செய்தான். அந்த பாத அடி அவனுக்கு உதவுவது மாதிரி அவனுக்கு உண்மையான அண்ணனான ராமன் உதவவில்லை. அதனால அண்ணனே உதவாத போது கூட அண்ணனுடைய அடி உதவுன்றது தான் அதனுடைய அந்த பழமொழியினுடைய அடிப்படை. நமக்கு சௌரியமா இருக்குன்னு அடி வெளுக்கிறதுக்காக அந்த பழமொழியை வச்சிட்டு இருக்கோம். அந்த பழமொழி இந்த காலகட்டத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? குழந்தைகள் இவ்வளவு சென்சிட்டிவான மன அமைப்போடு இருக்கிற போது அதை ஒத்துக்கொள்ள முடியுமா? முதியோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முதலிலே கசக்கும் பின்புதான் இனிக்கும். ரொம்ப அழகான பழமொழி, மிக மிக அழகான பழமொழி. கண்டித்து சில விஷயங்களை சொல்லுகிற போதுதான் கேட்கணும்ன்ற மனநிலையை வருது. காந்தியே அவருடைய ஆசிரமத்திலே இருந்த பையனை ஒரு முறை அடித்து விட்டார். என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அஹிம்சைக்கு பொருளாக விளங்கிய காந்தியே ஒரு முறை ஸ்கேலை பயன்படுத்தியிருக்கார். ஆனா அந்த பையன் அதுக்கு பிறகு அவர் சொன்னதெல்லாம் கேட்டு நடந்திருக்கான். அவருடைய மனசுல அது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப அந்த அடி கரெக்டா தப்பான்னு கடைசி மட்டும் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு அவர்.
சில பிள்ளைகள் எக்ஸ்ட்ரீம்ஸ்ல பிஹேவ் பண்றாங்க, கிளாஸ்ல ஓயாம பேசுறாங்க. என்னதான் செய்வீங்க நீங்க? இன்றைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சுதந்திரத்தை நினைக்கிற போது எனக்கு பயமா இருக்கு சில சமயத்து. என் பொண்ணு 7ஆம் கிளாஸ்ல படிக்கிற. ஒரு நாள் வந்தவன சொன்ன, அம்மா புது மிஸ். அப்படியே அம்மா மிஸ் பேர் என்ன? இன்னும் வைக்கல. என்ன செய்வீங்க? நாங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லிருக்க முடியுமா? ஏன்னா எங்க வீடு பூரா டீச்சர்ஸா இருந்தாங்க. டீச்சருக்கு பேர் வச்சிருக்கோன்னு சொன்னாலே தொலைச்சிருவாங்க. இன்னைக்கு அவ ஜாலியா சொல்ற, இன்னும் வைக்கல. டீச்சர்ஸை வந்து இவ்வளவு ஜாலியா எடுத்துக்க கூடிய மனப்பான்மையில அவர்கள் இருக்கிற போது ஓரளவு கண்டிப்பு நமக்கு தேவையாத்தானே இருக்கிறது என்பது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? குகன்ற பையன் பேசும்போது சொன்னான், கண்டிப்பு இல்லாதவருக்கு கருணை காட்டவே முடியாதுன்னு சொன்னா. ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு சென்டென்ஸ். அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு டீச்சர் வந்து உண்மையிலேயே கருணை மயமானவராக இருந்தா கூட அவர் ரொம்ப நல்லவர்னு பையன் சொல்லவே மாட்டான். கண்டிப்பா இருக்கிற ஒருவர் அவருடைய மனசுக்குள்ளே இருக்கிற கருணையை சில சமயங்களிலே வெளிப்படுத்துகிற போது திட்டினா கூட அவர் ரொம்ப கருணையுள்ள சார்டா அவர் தான், அவருக்கு தான் பேர் கிடைக்கும். குகன் சொல்லுகிற அந்த வாதத்தை நாம் புறந்தள்ளி விட்டு இந்த பிரச்சனையை பார்க்க முடியாது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை இது. ஒரு ஊர்ல ஒரு பாம்பு எல்லாரையும் கடிச்சுக்கிட்டே இருந்துதான். அந்த ஊர்க்காரங்கள்லாம் அந்த பாம்பை பார்த்து பயப்பட்டாங்க. அந்த வழியா ஒரு சாமியார் போனார். ஊர்க்காரங்கள்லாம் அவர்கிட்ட போய் முறையிட்டாங்க. அந்த பாம்பை கூப்பிட்டு அவர் சொன்னார், இனிமே நீ யாரையும் கடிக்க கூடாதுன்னு சொன்னார். அவருடைய சொல்லுக்கு அந்த காலத்துல சாமியார்லாம் அப்படி இருந்திருக்காங்க, சொன்னதை கேட்கிற மாதிரி இருந்திருக்காங்க. அவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அந்த பாம்பு யாரையும் கடிக்காம இருந்தது. அடுத்த முறை அந்த ஊர் வழியா போற போது இவர் தேடினார் இந்த பாம்பு எங்க இருக்குன்னு. முன்னாடி ராஜகம்பீரமா மரப்பொந்துல இருந்த பாம்பு இப்ப காட்டுல பதுங்கி பல பேர் அடிச்சதுனால நொந்து நூடுல்ஸ் ஆகி கிடந்தது அந்த பாம்பு. நீ உயிரோட தான் இருக்கியான்னு கேட்டாரு. உயிர் மாத்திரம்தான் இருக்கு சாமி எனக்குன்னு பாம்பு சொல்லிச்சு. என்ன ஆச்சு? நீங்க சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு என்ன கடிக்காதன்னு. நான் கடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சோன்னா ஊர் பயலுக அவன் என்னை கூப்பிட்டு அடிச்சான். தெருவா ஆட்டோக்கு கூட்டிட்டு போய் என்ன அடிச்சான். இவன் ரொம்ப நல்லவன்டான்னு சொல்லி என்ன அடிச்சான். அதனாலதான் நான் இந்த கதியில இருக்கேன்னு பாம்பு சொல்லிட்டு சாமியார் சொன்னாரு, ஏ பாம்பே, உன்னை நான் கடிக்க வேண்டான்னு தான் சொன்னேனே தவிர சீர வேண்டான்னு நான் சொல்லலையே. நீ கடிக்காதே, ஆனால் சீரு. பாரதி இதைத்தான் எழுதினார். சீருவோர் சீருன்னு பாரதி இதை புதிய ஆத்திசூடியில எழுதுகிறார். பெண்களும் சரி பிள்ளைகளும் சரி ஒரு அளவுக்கு மீறி சுதந்திர மனப்பான்மையை வகுப்புல கொண்டிருந்தாங்கன்னாக்கா அவங்களை நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கு கடுமையா இருப்பது மாதிரி காட்டிக்கொள்ள வேண்டியதாவது இன்றைய ஆசிரியர்களுக்கு தேவையா இருக்கா இல்லையா? நிச்சயமா தேவையாத்தான் இருக்கு. நீங்களே பல சமயத்துல உங்க கிளாஸ்ல ரொம்ப சத்தம் வருதுன்னு உங்களை பெஞ்ச் மேல ஏத்தி நிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் உண்டு இல்ல உங்க ஸ்கூல்ல? கிடையாதா? சார் ரொம்ப ஜாலி, பெஞ்சில் நிக்கிற பனிஷ்மெண்ட் கொஞ்சம் ஆரம்பிங்க சார், தப்பு இல்லை. பல சமயங்கள்ல ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை தான் அந்த சத்தத்தை போடும். ஆனா 60 பிள்ளைகள் அதற்காக தண்டனை பெறுகிறார்கள். என்ன காரணத்தினால? அந்த ஆசிரியர்களுக்கு என்னால் கடுமையாகவும் இருக்க முடியும் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை இன்றைய கல்விச்சூழல் ஏற்படுத்தி இருக்கிறது. உண்டா இல்லையா? இதுதான் இன்றைய நிதர்சனம். இப்படி இருக்கிற போது கண்டிப்பு என்பது கொஞ்சமும் இல்லாமல் இன்றைய பிள்ளைகளை வழிகாட்டி விட முடியுமா அப்படின்றதுதான் இந்த அணியிலே இருப்பவர்கள் வைத்திருக்கிற மிக மிக ஒரு வேலிடான ஒரு கேள்வி. இந்த கேள்வியினுடைய பின்புலத்தில் இருந்து தான் பார்க்கணும். என்ன பிரச்சனை நமக்கு என்று சொன்னால், பிள்ளைகளுக்கான கண்டிப்பு என்பதை எந்த இடத்துல நிறுத்துவது என்பது ஒரு பெரிய சங்கடமாகி விடுகிறது. ஆசிரியர்களும் ரொம்ப பாவங்க, ரொம்ப பாவம். இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஆசிரியராக இருக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் பிள்ளைகள் வந்து ஆசிரியர்கள்ட்ட எவ்வளவு வேணா உரிமை எடுத்துக்கலாம். மொக்கனா மொக்கடா எங்க மிஸ். என் பொண்ணு ஒரு தடவை கேட்டா, அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ பாடத்துல சந்தேகம் கேட்க போறா. என்னம்மா சந்தேகம்? எனக்கு இந்த கணக்கு மிஸ்ஸுக்கு மாத்திரம் ஜுரமே வராதாம்மா. ஏமா அப்படி கேக்குற? லீவே போட மாட்டேன்றாங்கம்மா. ஒரு நாள் பட்டு குஷியா வந்த அம்மா மேத்ஸ் மிஸ் லீவ் இன்னைக்கு. அடுத்த நாள் சோகமா வந்தா பிடி பீரியட கடன் வாங்கி மேத்ஸ் மிஸ் நடத்திட்டாங்க.
ஸ்கூல்ல இருக்கிற போது அப்படித்தான் இருக்கணும். டீச்சர்ஸ்க்கு பேர் வைக்கலாம், என்ன வேணா அவங்கள சொல்லலாம், ஜாலி பண்ணலாம், தமாஷ் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம், பள்ளியை விட்டு அல்லது கல்லூரியை விட்டு வெளியே போன உடனே தான் நமக்கு தெரியும், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் மென்டர்ஸ்னு யாருமே இருக்க மாட்டார்கள். ஆசிரியர்களோடு அது முடிந்து போய்விடும். ஒரு விஷயத்த நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. நீங்க நாளைக்கு பெரிய படிப்பை படிச்சு முடிச்சுட்டு பெரிய வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 40,000-50,000 ரூபாய் சம்பளத்துல உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் ஆர்டர் வருது. உங்களுக்கு யாருக்கு வேணா வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும் அடுத்தது? ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். என்ன நடக்கும்? பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். உங்க உறவுக்காரங்களே பல பேருக்கு தாங்க முடியாது. சரியா பாத்தியா? சில சமயம் ஒரு 0 ஜாஸ்தியா போட்டுறாங்க இப்பெல்லாம். சரியா பாத்தியா? சில பேர் பிளேஸ்மெண்ட் வந்துரும், ஆனா வெயிட்டிங்ல வைக்கிறாங்களா கம்பெனிஸ்லன்றான். இவங்க அப்பாவுக்கே நான் தான் SSLC ஃபீஸ் கட்டினேன்னு சில பேர் சொல்றாங்க. தாங்க முடியல. சொந்த வீட்டிலே இருக்கிற அண்ணனுக்கு கூட இந்த நாய்க்கு கணக்கே வராது, இதுக்கா 40,000 சம்பளம். அண்ணன் தான். அந்த பொறாமையினுடைய கத்தி குத்து என்பது சொந்த ரத்தத்துக்கே இருக்கும். ஆனா ஒரே ஒரு ஆள்கிட்ட மாத்திரம் நீங்க போய் சொல்லி பாருங்க, எனக்கு 40,000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கு. பொறாமைப்படவே தெரியாத ஒரு ஜாதி உலகத்தில் உண்டென்றால் அது ஆசிரியர்கள் என்கின்ற ஜாதி. நீங்கள் வாங்குகிற சம்பளங்களை, நீங்கள் அடைகின்ற உயரங்களை வாழ்க்கையில் ஒரு நாளும் அவர்களால் அடைய முடியாது போனாலும் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி எவ்வளவு வருஷம் ஆனாலும் பார்த்து பெருமைப்படுகிறவர்கள் ஆசிரியர்கள் மாத்திரம்தான். அதனால்தான் பாருங்க, இப்ப நாங்களாம் பேங்க் எம்ப்ளாயிஸ், நாங்க ரிட்டையர் ஆயிட்டா எங்களை என்ன சொல்லுவாங்க? எக்ஸ் பேங்க் எம்ப்ளாயிஸ். கவர்னரா இருக்காரு, அவர் ரிட்டையர் ஆயிட்டா எக்ஸ் கவர்னர். ஆனா ஆசிரியர்களை மாத்திரம் எக்ஸ் டீச்சர்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். எங்க டீச்சர் தான் என்னைக்கும். அவர்களை வைத்துக் கொண்டு இந்த பிரச்சனையை நீங்க பார்க்கணும். என்னதான் செய்வாங்க? 40 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொன்னு ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்னு ரகம். ஒண்ணுக்கு ஒரு தடவை சொன்னாலே ஒரு பிள்ளைக்கு புரியுது, ஒருத்தனுக்கு 10 தடவை சொன்னாலும் புரியல. ஒருத்தனுக்கு எழுதி காட்ட வேண்டியிருக்கு, ஒருத்தனுக்கு பக்கத்துல உட்காந்து படிச்சு காட்ட வேண்டியிருக்கு. அதுவும் சிறு வயதுல சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது இன்னும் கஷ்டம். இந்த ப்ரீகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் கிளாஸுக்கு 10 மணிக்கு வந்தா 3 மணிக்கு போற மட்டும் சங்கு பிடிக்கிற மாதிரி அழறதுக்குன்னே சில பிள்ளைங்க கிளாஸுக்கு வருது. ஓயோம் அழறு. என்ன செய்வது? இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆசிரியர்கள் எதை செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதற்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கணும். இன்றைய பிள்ளைகளினுடைய மிக மிக நுட்பமான மன அமைப்பையும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்திலே இருக்கிற மிக மிக தீயவர்கள்னு ஒரு லிஸ்ட் போடுங்களேன். ரொம்ப கெட்டவங்க. அதுல அந்த லிஸ்ட்லயே ரொம்ப முதல் இடத்துல இருக்கிற சில பேர்ல ஹிட்லர் நிச்சயமா இருப்பார். லட்சக்கணக்கான பேரை கொல்ல சொல்லி அதற்கான மனசுல எந்த விதமான ரிக்ரெட்டும் இல்லாம கடைசி வரை இருந்த ஒரு மனிதன் என்றால் ஹிட்லரை சொல்லலாம். என்ன காரணம்? ஒரு மனுஷனால எப்படி அப்படி இருக்க முடியும்? ஒரு முறை ஹிட்லர் அவன் கொல்ல விரும்பிய ஜூஸனுடைய குழந்தைகள், சின்ன குழந்தை, 6 மாச குழந்தை இருக்கு, 4 மாச குழந்தை இருக்கு, அப்பதான் பிறந்து இருக்கிற குழந்தை இருக்கு, அந்த குழந்தைகளை கூட கேஸ் சேம்பருக்கு அனுப்ப சொல்லி ஹிட்லர் சொன்னாராம். அந்த குழந்தைகளை போலந்து நாட்டினுடைய கடும் பனியில ஒரு ட்ரக்ல வச்சு கூட்டிட்டு போன அந்த டிரைவர் கதறி கதறி அழுதுட்டு அந்த ட்ரக்கை ஓட்டியிருக்கான். அவன் ஒரு ஜெர்மன். அவன் ஆனா பின்னால இருக்கிற குழந்தைகளுடைய நிலையை நினைச்சு கதறி அழுதுட்டு அவன் ட்ரக்கை ஓட்டிட்டு போயிருக்கான். ஆனால் சொன்ன ஆர்டர் தான், கில் தி சில்ட்ரன். இப்ப இந்த மாதிரி எப்படி ஒருத்தரால இருக்க முடியும்? அதுவும் மனுஷ மனசு தானே. எப்படி அந்த மனசு வந்தது? இந்த மாதிரி கொடூரமா இருப்பதற்கு வேர்கள் என்னன்னு சைக்காலஜிஸ்ட் தேடின போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரே பதில் என்ன காரணம் தெரியுமா? ஹிட்லரினுடைய தகப்பன் அவ்வளவு கண்டிப்பா இருந்ததுதான் இதற்கு காரணம். ஹிட்லருடைய அப்பாக்கு 7 பிள்ளைகளோ 8 பிள்ளைகளோ. அவர் பிள்ளைகளை எப்படி கூப்பிடுவாராம் தெரியுமா? பேர் வச்செல்லாம் கிடையாது. அவர் ஒரு விசில் வச்சிருப்பாராம், விசில ஊதுவாராம், உடனே 7 பேர் லைன்ல நிக்கணுமா. அப்புறம் செகண்ட் நீ இந்த வேலையை பண்ணுன்னா 2வது நிக்கிற பையன் போய் ஒரு வேலையை செய்யணும். அந்த பிள்ளைகள் படிக்கவில்லை என்றாலும் இந்த நேரம் மட்டும் படிக்கணும்னு வீட்டுல டிசிப்ளின் இருந்தா அந்த நேரத்திலே படிக்காத பிள்ளை என்ன செய்யணும்னாக்க தானே போய் பரம்பை எடுத்துட்டு வரணும். 11 அடி, 22 அடி, 33 அடி, இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 11ல அடி விழுமா அந்த பிள்ளைகளுக்கு. இப்படி வளர்ந்த காரணத்தினால்தான் பிறரை பார்த்து இறங்கவே தெரியாத ஒரு மனநிலைக்கு ஹிட்லர் தள்ளப்பட்டானோ என்று சைக்காலஜிஸ்ட் இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க.
இதை மனசுல வச்சுட்டு தான் இந்த பட்டிமன்றத்தை நாம் அணுக வேண்டும். இன்றைய குழந்தைகள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. சில பிள்ளைகள் மிக தவறான முடிவுகளுக்கு போகிறார்கள். வாழ்க்கை என்பது கடைசி வரை போராடுவது என்பதை எந்த காரணத்தினாலோ பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தரவில்லை. சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன். இறுதி வரை எவன் போராடுகிறானோ அவன்தான் மனிதன். கண்ணதாசன் சொன்னார், 10 முறை கீழே விழுந்தவன் 11வது முறையும் கீழே விழுந்தான். அவனை பார்த்து பூமி தாய் சொன்னாள், 10 முறை எழுந்து நின்றவனே 11வது முறை உன்னால் ஏன் எழ முடியாது என்று பூமி தாய் சொன்னாள். தோல்விகளை பார்த்து மிக எளிதில் துவண்டு போகிற இந்த பிள்ளைகளுக்கு நீ தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய அன்பு உனக்கு உண்டு என்று சொல்லுகின்ற அந்த அஷ்யூரன்ஸ் தான் இன்னைக்கு தேவையாயிருக்கு. அது ஒன்றுதான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தேவையா இருக்கு. ஜெயிச்சிடு, எப்படியா ஜெயிச்சிடு, அவனை விட மார்க் ஜாஸ்தி. எங்க பக்கத்து வீட்டுல ஒரு நாள் ஒரே சத்தங்க, என்னடா சுரேஷ் இப்படி பண்ண, திரும்ப சுரேஷ் வந்துட்டானா, சரி பேரை வேணாம் பார்த்துருக்கேன், இப்படி பண்ணிட்டேடா, என் கனவெல்லாம் கலைச்சிட்டியேடா, ஐயோ இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லையடா, ஒரே சத்தம், இப்படி மார்க் கம்மியா வாங்கி. நான் நினைச்சேன் பையன் ஒருவேளை 12th ஸ்டாண்டர்ட்ல மார்க் ரொம்ப கம்மியா வாங்கிட்டானோ, ஜிஆர்இல டோட்டல் கம்மியாயிடுச்சோ, இல்ல ஐஐடி என்ட்ரன்ஸ்ல புட்டுக்கிட்டானோன்னு நான் பார்த்தேன். கடைசியில பார்த்தா அந்த பையன் யூகேஜி படிக்கிறான். பக்கத்து பெஞ்சில் இருக்கிற பையனோட 2 மார்க் கம்மியா வாங்கியிருக்கான். இதுக்குதான் அந்த அம்மா இவ்வளவு சத்தம் போட்டு. இவ்வளவு தூரம் எதிர்பார்ப்புகளை அவர்களுடைய தலையிலே வைக்கிற பெற்றோர்கள் இருக்கிற இந்த சமுதாயத்தில் பிள்ளைகளுக்கு இந்த எதிர்பார்ப்புகளை தாண்டி கண்டிப்பையும் கொடுக்கிற போது அவர்களுடைய மனம் என்கின்ற மென்மையான மலர் வாடிவிடுகிறது. இந்த பருவத்திலே அந்த மலர் வாடிவிட்டது என்று சொன்னால் நாளைக்கு சமுதாயத்தில் அவன் எழுந்து நிற்கிற போது எதற்கும் பயப்படாத முள் செடியாக அவன் எழுந்து நிற்கின்றான். அந்த மலரை வாட விடாமல் மலராகவே நீங்கள் கொண்டு வருகிற போது நாளைக்கு சமுதாயத்தில் கெட்டதை பார்த்து பயப்பட்டு நல்லதை பார்த்து ரசிக்கிற மனம் உள்ளவனாக அவன் ஒருவேளை மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் எதையும் விட பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இருக்கிற மாதிரி உதார் காட்டுறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸுக்கும் இந்த உதார் ரொம்ப அவசியம். அது வடிவேலு காட்டுற மாதிரி உதார் இல்ல, உண்மையான உதார். நான் சொன்னாக்க நீ அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த அளவு கண்டிப்பு. நான் சொல்லி நீ கேட்கலன்னா தொலைச்சிருவேன், அடி விழுன்னு சொல்லுவது அந்த கண்டிப்பு இல்லை. ஒரு அளவு சீறுவது, ஆனால் அந்த சீற்றத்துக்கு பின்னாலே பெரும் அன்பு இருப்பதை அவர்களை உணரச் செய்வது. இந்த ஒரு மெத்தடை இன்னைக்கு டீச்சர்ஸ் கையில எடுத்துக்கொண்டால் தான் இந்த பிள்ளைகளினுடைய மனம் கசங்காமல் அவர்களை நாளைக்கு கொண்டு வர முடியும். கனிவோடு இருப்பது என்பது இந்த கண்டிப்பு அணியில இருக்கிற சில பேர் சொன்ன மாதிரி ஈனவானவா இருக்கிறது இல்ல. எங்க டீச்சர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாருடா, அவர் கொஞ்சம் லூசுடா, அது கண்டிப்பு கிடையாது, அது கனிவு கிடையாது. எங்களுடைய டீச்சர் எங்க மேல பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை நாங்கள் பொய்யாக்க மாட்டோம் என்று நினைக்கிற அந்த நம்பிக்கையை இது உண்மையிலேயே நடந்த விஷயம். இதை மாத்திரம் சொல்லிட்டு இந்த தீர்ப்பை முடிச்சுட்டு நான் ராஜா சார்ட்ட இந்த பட்டிமன்றத்தை ஒப்படைக்க நினைக்கிறேன். 12ஆம் கிளாஸ் படிக்கிற போது பல பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியான ஒரு தடுமாற்றம் வரும், ஒரு மென்டல் பிளாக் வரும். நிறைய பேர் அதை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு மென்டல் பிளாக், ஏன்னா ரொம்ப பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, பசங்க ரிபல்லியஸா மாறுவாங்க. அப்போ படிக்க சொல்றியா, படிக்க மாட்டேன், படிக்க மாட்டேன், என்ன சொல்ற நீ 8 மணிக்கு எழுந்துக்க, 4 மணிக்கு எழுந்துக்க சொல்றியா, நான் 8 மணிக்கு தான் எழுந்துப்பேன். ஒரு ரிபல்லா உருவாவதை அவங்க ருசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வயசு தான் 12ஆம் கிளாஸ் படிக்கிற வயசு. அது அன்பார்ச்சுனேட்லி என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. என்னை ரொம்ப படிக்க சொல்லி பல பேர் கம்பல் பண்ணதுனாலே, அதுல எனக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளம், இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற அக்காவோ அண்ணாவோ நல்லா படிச்சு தொலைறவங்களா இருந்தா வேதனையிலேயே வேதனை. என்ன ஓயாம என் டீச்சர்ஸ், ஹேமாவோட தங்கையா நீ, அவ நல்லா படிச்சு மார்க் வாங்கி கிளாஸ் ஸ்கூல்ல விட்டு போயிட்டா, ஹேமா தங்கையா நீ, இப்படி கேட்டு என்ன கொன்னு எடுத்தாங்க. அப்ப ஒரு ரிபல்லியஸா வந்துட்டேன், படிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன். இந்த +2 அந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க அம்மா தவிச்சாங்க. ஏன்னா she is realizing நான் படிக்கலன்றத, என்ன ஆயிடும்ன்ற ஒரு பெரிய கவலை வந்துருச்சு. படிமா, கொஞ்சம் எழுந்துருமா, முடியாது முடியாதுன்னா முடியாது, இப்படி நான் பேசிருக்கேன் எங்க அம்மாட்ட. இன்னைக்கு போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு அவங்க இல்லை, ஆனா இப்படித்தான் நான் பேசினேன் அவங்க கிட்ட. இட் இஸ் டூ லேட் நவ் டு கரெக்ட். ஆனா அன்னைக்கு நான் அப்படிதான் நடந்துக்கிட்டேன். படிக்க மாட்டேன்,
அவங்க தொல்லை பொறுக்காம நான் ஒரு நாள் என்ன சொன்னேன், நான் ஜாயின்ட் ஸ்டடிக்காக ஸ்கூலுக்கு போறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா என்ன செய்யணும்னா ஜாயின்ட் ஸ்டடிக்கு போகணும். விளங்க கூடாதுன்னா ஜாயின்ட் ஸ்டடிக்கு போயிடணும். எந்த ஜாயின்ட் ஸ்டடிலையும் முதல் 3 நிமிஷம் எல்லாரும் படிப்பாங்க. இந்த 4வது நிமிஷம் ஒருத்த கேட்பான், மச்சான் பார்த்துட்டியாடா, அதோட ஜாயின்ட் ஸ்டடி முடிஞ்சிடும். எல்லா இடங்களையும் இதான் நடிக்கும். இதை சொல்லிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போனேன். வழக்கம் போல வந்த என்னுடைய தோழிகளோடு நான் பாட்டுக்கு ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து வறுமை நிறம் சிவப்பு வந்த புதுசு, கமல்ஹாசன் ஸ்ரீதேவி நடிச்ச படத்தை அணுவா ரசிக்கிறோம். +2 எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கடும் வெயில். அன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்து நான் ரொம்ப படிச்சுட்டு இருக்கேனே, எனக்கு லஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு சாப்பாட்டை கட்டிக்கிட்டு வராங்க எங்க அம்மா. மிக அதிகமா வெயில் இருக்கு அப்போ, அதனால ஒரு கொடை எடுத்துட்டு வராங்க. நான் இங்கேருந்து பாக்குறேன், அவங்க வருது, கேட் கிட்ட வருது, எனக்கு இங்கேருந்து தெரியுது. இந்த கையில டிஃபன் பாக்ஸ் இருக்கு, கொடை இருக்கு, ஆனா அவங்க கொடையை பிரிச்சுக்கல. கொடையை மடக்கிறபடியே எனக்காக எடுத்துக்கிட்டு நடந்து வராங்க. அந்த பதக்கிற வெயில இவ்வளவு தூரம் நடந்து வருதை நான் பார்த்தேன். இவ்வளவு கிட்ட வந்த உடனே, இல்லம்மா படிச்சுட்டு இருப்பியே, நீ வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், உனக்கு பசிக்குமேன்றதுனால தான் லஞ்ச் கொண்டு வந்தேன், நீ சாப்பிட்டுட்டு அப்புறமா படிமா நீன்னு அந்த லஞ்ச் பாக்ஸை எனக்கு கொடுத்தாங்க. என் மனசுக்குள்ள ஒரு சுருக்குன்னு ஒரு, அது என்ன சொல்லுது அந்த உணர்வை, ஏதோ ஒரு உணர்வு என்னை அசைத்தது. 2 அடி நடந்தாங்க, திரும்பி வந்துட்டு, நீ வரும்போது வெயிலா இருந்தா கொடையை யூஸ் பண்ணிக்கிட்டு வான்னு கொடையை என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இவ்வளவு வெயில நடந்து வராங்களே, அந்த கொடையை பிரிச்சு தன்னை வெயிலேருந்து காப்பாத்திக்கணும்னு அவங்களுக்கு ஏன் தோணல? ஏன்னா அம்மா அப்படிதான் இருக்க முடியும். அவங்க திரும்பி போனாங்க. அவங்க திரும்பி போற அந்த ஒரு 10 நிமிஷத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், என்னோட வாழ்க்கையில எங்க அம்மாவுக்கு எதையுமே என்னால திருப்பி செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தா சரியாயிடுமா? பட்டுப்படம் வாங்கி கொடுத்தா சரியாயிடுமா? என்ன செய்ய முடியும் அம்மாவுக்கு? ஒன்னே ஒண்ணு செய்யலாம், இவங்களோட பொண்ணா இது அப்படின்னு யாராவது அவங்க கிட்ட என்னை பத்தி பெருமையா பேசினா, ஒருவேளை அவங்க எனக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் கொஞ்சம் நான் பதில் சொன்ன மாதிரி இருக்கும். ஒருவேளை நான் அன்னைக்கு முடிவு செய்தேன், இந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட நான் மாத்திக்கணும். அன்றைக்கு நான் படிக்க ஆரம்பிச்சேன். கடவுள் அருளாலும், எங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தாலும், எங்களுடைய ஆசிரியர்களினுடைய வழிகாட்டுதலாலும் +2ல நிறைய மார்க் வாங்கினேன். அண்ணா யூனிவர்சிட்டியில எனக்கு பிடெக் அட்மிஷன் கிடைச்சது. அதுக்கு பிறகு நான் MBA படித்தேன். நான் ஒரு வங்கியில வேலைக்கு சேர்ந்தேன். எல்லாமே எங்க அம்மாவினுடைய மகத்தான அன்புக்கு முன்னால சிறு தூசி, அவ்வளவுதான். அந்த ஒரு நாளில் மாத்திரம் என்னுடைய தாய் என்னை கூட பலார்னு அடிச்சு, படிக்கலன்னா தொலைச்சிருவேன் ராஸ்கல்னு சொன்னாக்க நான் உருப்பிடாமலே போயிருப்பேன். மிகச்சிறு வயதிலே இருக்கிற குழந்தைகள் ஓரளவு கண்டிப்பை எதிர்பார்க்கின்றன என்று டாக்டர் ஸ்பாக் என்ற பீடியாட்ரிஸ்ட் சொல்லுகிறார். ரொம்ப சின்ன குழந்தை இருக்கு பாருங்க, ஓரளவு கண்டிப்பா அது எதிர்பார்க்குதான். அந்த குழந்தைகளை கூட நோ, யூ ஷுட் நாட் டு இட், அங்க போக கூடாது, அதை தொடாத, இப்படி சொல்லுவதே அந்த குழந்தைகளினுடைய சைக்கிக் எதிர்பார்க்கிறது என்று டாக்டர் ஸ்பாக் சொல்லுகிறார். அந்த குழந்தைகளுக்கு ஓரளவு கண்டிப்பா இருப்பது மாதிரி நம்ம நடிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அந்த பிள்ளைகள் அடலசன்ட் வயசுக்கு வருகிற போது அபரிமிதமான அன்பை என்னுடைய ஆசிரியர்கள் காட்டுகிறார்கள். எங்க அம்மா காட்டுறாங்க, எங்க அப்பா காட்டுறாங்க, எங்க அண்ணன் என்கிட்ட அன்பா இருக்கான், இவங்களை நான் ஏமாத்திரக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிற அளவு கனிவு ஒன்றுதான் பிள்ளைகளை காப்பாற்றும் என்று சொல்லி இந்த பள்ளியை பார்க்கிற போது எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது. நேரமாவதை பற்றி கவலைப்படாமல், கொட்டுகிற மழையை பற்றி கவலைப்படாமல், இவ்வளவு அழகாக தமிழ் பேச தெரிந்த ஒரே தாளாளர் தமிழ்நாட்டில் இவர் ஒருத்தராத்தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த பந்தாலாம் இல்லாம, ரொம்ப ஓவரா பீட்டு விடாம, ரொம்ப அழகாக தெளிவாக இந்த சன்பீம் என்று அவர் சொல்லுகிற அந்த குரலிலேயே அவர் இந்த பள்ளியின் மீது வைத்திருக்கிற மாறா காதல் எனக்கு தெரிகிறது. என் பொண்ணை பத்தி நான் பேசுற போது அவ பேர் நிவேதிதா. நிவேதிதா சொன்னாலே எனக்கு ஒரு பேஷன் இருக்குல்ல, அவர் சன்பீம்னு சொல்ற போது அந்த உணர்வை என்னால் அதில் ருசிக்க முடிகிறது, ரசிக்க முடிகிறது. இந்த பள்ளியை ஒரு தவம் மாதிரி நடத்துகிற அவருடைய வழிகாட்டுதலில், அவருடைய அன்பில் மலர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரின் திறமை
இந்த ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைகளினுடைய ஆச்சரியமான திறமை. ஒண்ணு மாத்திரம் நான் சொல்றேங்க, இந்த உலகத்துல இன்னைக்கு பிழைக்க என்ன தேவைன்னா பேச்சு திறமை ஒண்ணுதான் தேவை. Of course marks are very important, but மதிப்பெண்கள் மாத்திரம் வெற்றியை இன்றைக்கு முடிவு செய்வதில்லை. பேசத் தெரிந்த பிள்ளை தான் இன்றைக்கு ஜெயிக்கிற பிள்ளை. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, பேசவே பேசாதுன்னு சொன்னதெல்லாம் அந்த காலம். நீங்க நல்லா பேசுங்க வகுப்புல, இனிமேல இருந்து நிறைய கேள்வி கேளுங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். அந்த பேச்சு திறமையை பிரம்மாண்டமாக வெளிப்படுத்திய இந்த மேடையிலே இருக்கிற அத்தனை பேச்சாளர்களுக்கும் மீண்டும் மீண்டும் என் பாராட்டுதலையும் சொல்லி, இந்த பள்ளிக்கு என்னை அறிமுகப்படுத்தி நான் இங்கே வர வேண்டும் என்று சொன்ன எங்களுடைய நடுவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லி, நான் மிக மிக மதிக்கிற ரசிக்கிற பேச்சாளரான ராஜாவிடம் இந்த மேடையை ஒப்படைத்து உங்கள் அனுமதியோடு விடைபெறுகிறேன். வணக்கம். பெரியவர்களே, ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம் இது. எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே பெய்த மழை நம் மனதிலே கண்களில் சின்னதாக அரும்பி பலர் கண்களிலே கண்ணீர் வர வைத்த ஒரு பேச்சு திருமதி பாரதி அவர்கள் பேச்சு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. நாங்கள் வாழுகிற சமகாலத்தில் மிகச்சிறந்த மனிதர்கள் பக்கத்தில் உட்கார வாய்ப்பு கிடைத்தது. நான் எம்ஜிஆரை தோற்றிருக்கேன், ரஜினிகாந்தை தோற்றிருக்கேன், தமிழறிஞர் சாலமன் பாப்பையா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கேன். அப்படியெல்லாம் நம்ம பெருமை பேசுகிற மாதிரி திருமதி பாரதி அவர்களோடும் நான் பட்டிமன்றம் பேசியிருக்கேன்னு ஒரு காலத்தில் பெருமைப்பட்டுக்கலாம். அவங்களுடைய எளிமை இந்த இடத்துல என்னோடு உட்கார்ந்து நானும் நடுவராக இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டது. அவங்களே தனித்து எத்தனையோ நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடிய ஆற்றல், இலக்கிய திறமை, நீண்ட காலமாக மேடையில் இருக்கிற அனுபவம், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ், எத்தனையும் விட்டு விட்டு இந்த பிள்ளைகளுக்காக கொட்டும் மழையில், நாங்கள் சென்னையிலிருந்து கிளம்பும் போது 1.5 மணி நேரம் கொட்டுன்னு கொட்டுச்சு மழை. எந்த ஒரு பெண்ணும் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கவே முடியாது. ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன். ஐயா சொல்லியிருக்கிறார், ஒரு பள்ளி அங்கே 4000 பிள்ளைகள் மலர்ந்த முகத்தோடும் கண்களிலே ஒளியோடும் காத்திருக்கிறார்கள். அந்த ஒளி படைத்த கண்களை சந்தித்தே தீருவேன் சபதம் எடுத்து உடம்பு சரியில்லைனாலும் வந்த பாரதிக்கு எல்லார் சார்பாகவும் பாராட்டுகள். பேசிடலாம், யார் வேணாலும் பேசலாம், மைக்கு கிடைச்சா யார் வேணாலும் பேசலாம். ஆனால் மனசை கவ்வுற மாதிரி அவங்க தாயை பற்றி சொல்லும்போது, இங்கே இருக்கக்கூடிய 4000 பிள்ளைகளில் ஒரு 400 பிள்ளைகளுக்காவது எங்கள் அம்மா என்ன மாதிரி என்னையும் இப்படித்தான் பார்க்குறாங்கன்ற உணர்வு இருந்திருந்தா இந்த 400 பிள்ளைகளாவது இன்று செய்கிற தவறிலிருந்து திருந்தி விடுவார். எங்க அம்மா தானே அப்படின்னு செல்லம் கொஞ்சனவங்க கூட, அம்மாவுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது, அவளுக்கும் சில வலிகள் இருக்கிறது, அப்பாவுக்கும் சில அவமானங்கள் இருக்கிறது, ஒரு பள்ளியை நடத்துவதில் பல நெருக்கடிகள் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி அப்பா, அம்மா, தாளாளர், ஆசிரியர் அத்தனை பேரும் வந்து அடிவயத்திலிருந்து கத்தி படிடா யா படி அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக? அவங்க நல்லா இருக்கிறதுக்காகவா? நான் நல்லா இருக்கிறதுக்காகன்ற உணர்வு உங்களுக்குள் உருவாவதற்கு தன் பேச்சால் வித்திட்ட பாரதி அவர்களுக்கு மீண்டும் பாராட்டும் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இபி சீஃப் இன்ஜினியர் திரு நடராஜன் அவர்களுக்கும் சன்பீம் சேர்மன் திருமிகு எல் கண்ணன் அவர்களுக்கும் எங்களது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுக்கப்புறமா நான் தீர்ப்பு சொல்ல போனேன்னா நீங்க கேட்பீங்க, ஒய் திஸ் கொலவெறிடா. ஏன்னா அப்புறம் எல்லாரும் தனுஷ் மாதிரி பாட ஆரம்பிச்சிருவீங்க. அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். ரொம்ப முன்னாடி காலத்துல விவிலியம் பேசுகிறது, பிரம்பை நாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிரம்பை நாடாதவன் தன் மகனை பகைக்கிறது. அப்படியே ஆங்கிலத்தில் ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்ட் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பு அப்படின்றது கழி எடுத்து ஒரு கம்பு எடுத்து அடிக்கிறது அல்ல, கண்ணை உருட்டி பார்க்கிற ஒரு பார்வை. ஏய் எத்தனை உன்னை எதிர்பார்க்குது, அப்பா எவ்வளவு வியாதிகளோட போராடிக்கிற உனக்கு ஃபீஸ் கட்டுறாரு, டேய் நீ மட்டும் படிச்சீன்னா இந்த தங்கச்சி அவளும் படிக்கிச்சு வந்துருவாள்ல. நம்ம குடும்பம் பார்த்தா ஓட்டு வீட்டில் இருக்கிறோம், எவ்வளவோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம்,
அப்பா இன்னைக்கு இருக்கிற பஸ் கட்டணத்துல அவர் நடந்து போனால் நீ ஸ்கூல் பஸ்ல போகணும் உனக்கு பாட்டுறார். இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி தாய் விடுகிற கண்ணீர் இருக்கு இல்லையா, ஒரு நேரம் பார்த்து என்னடா ஐயா அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது திருத்துவதான் பிரம்பு திருத்துவதை விட மிகவும் உன்னதமானது என்பதனாலே என்றைக்கு அல்ல என்றைக்குமே பாரதி சொன்ன தீர்ப்பு தான். ஏன்னா அவங்க வார்த்தைகளில ஏதோ ஒரு சரஸ்வதி நடமாடுகிற மாதிரி ஒரு உணர்வு உண்டு. பட்டிமன்றத்துக்காக கூட அதை நான் மறுக்க விரும்பவில்லை. கனிவான பார்வை, அன்பான பேச்சு, அருகில் அமர வைத்து ஆலோசனை தருவது, 10 பேர் முன்னாடி திட்டுவது அல்ல. ஒருவேளை தவறே செய்திருந்தால் அந்த பிள்ளைய ஆசிரியர் தனியா கூட்டிட்டு போய் என்னடா ஐயா நீ இப்படி பண்ணலாமா, நீ செஞ்சிருக்க கூடாது, அதே நேரம் 10 பேர் முன்னாடி உன்னை தொலைச்சே போடுவேன்னு சொன்னா அவன் கோவப்படுவான். தனியா கூட்டிட்டு போய் செய்யாதடா, இனிமே செய்யாத, நீ நல்லா வரணும், அதனாலதான் சொல்றேன்னு ஒரு வார்த்தை பேசினால் அந்த கவுன்சிலிங் தான் பிள்ளைகளை பெரியவர்களாக வெற்றியாளர்களாக மாற்றும். கண்டிப்பை விட கனிவுதான் என்பது எங்கள் இருவரது தீர்ப்பு. அதுதான் இந்த பள்ளியின் தீர்ப்பு, உங்களின் தீர்ப்பு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.